நம்மை நம்பி, உலகத்தை நம்பி நம்முடைய கரத்திலே ஸ்தோத்திரம் கொடுத்து நம்மையும் ஊழியர்களாக, மதத் தலைவர்களாக, ஒரு தேவனுடைய சத்தியத்தை கொண்டு செல்கிற ஒரு கூட்டமாக நம்மை வைத்திருக்கிறார். ஆகவே கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும்படியாக நாம் இருக்கிற எல்லையிலே இந்த உலகத்தை, அந்த சமுதாயத்தை நாம் மாற்றி அமைக்கிறதற்கு, சமுதாயத்தை கடவுள் நிலை கொண்டு போகிறதற்கு, மாற்றங்களை உருவாக்குகிறவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றும்படிக்கு நம்ம எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த மூன்று காரியங்களை நினைத்து யாராவது ஒரு ஊழியக்காரர் நாம் ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்தமும் ஆண்டவரே, சொல்லப்பட்ட ஆண்டவரே, இந்திய தேச தலைவர்களுக்காக, ஆட்சியாளருக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தேவனாகி கர்த்தர் அப்பா, அந்த தேசத்தை ஆளுகிற ஞானத்தை தருவீராக. எல்லா மக்களையும் அப்பா பட்சபாதம் நடத்துகிற கிருபைகளை தேச தலைவர்களுக்கு தருவீராக. ஸ்தோத்திரப்பா, அன்று பொருளாதார நிலையில் இருக்கிறப்பா, அதில் ஸ்தோத்திரப்பா மனிதர்களாக ஜெபிக்கிறோம். அவர்களை கூட ஆசீர்வதிங்க, வேதாரங்களை ஆசீர்வதித்து அது மக்களுக்கு நன்மையா இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆன்மீக தலைவர்களுக்காக கூட ஜெபிக்கிறோம். ஆன்மீக தலைவர்கள் கூடப்பா அந்த தேவ ஞானத்தால் நிரப்பி அவர்கள் தெய்வ பயத்திலே, பரிசுத்தத்திலே, அப்பா ஸ்தோத்திர விசுவாசத்திலே நடத்துகிற ஒன்றான மெய்தான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் நடத்துகிற கிருபைகளை, ஆலோசனைகளை கொடுத்து இந்த தேசத்தை சமாதானத்தின் வழியிலே ஆண்டவரப்பா ஸ்தோத்திரப்பா எல்லா மக்களுக்கும் நன்மை உண்டாக்குற வழியை நடத்துகிற கிருபைகளை ஒவ்வொரு தலைவனுக்கும் தேவனாய கர்த்தர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை நீ கேட்டதற்காக நன்றி. நீ பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டதற்காக கரங்களை தட்டி நம்ம நன்றி சொல்லலாம். இன்னொரு ஜெப குறிப்புக்காக நாம ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய ஆண்டவர் நம்மை நம்பி இந்த ஊழியத்தெல்லாம் கொடுத்திருக்கிறார். நம்மை எல்லாம் ஏதாவது ஒரு நம்மை விட வளர்ந்த ஊழியர்கள் கரத்துல சில நேரத்துல தர பல வளர்ந்த ஊழியங்கள் நம்முடைய தேசத்தில் இருக்கிறது. நாம் சில ஸ்தாபனங்களிலே இருக்கலாம், நம்மை சார்ந்து மக்கள் இருக்கலாம். நாம் இந்த வாம் WAM இந்த நிறுவனம், இது போன்ற நிறுவனங்களுக்காக நாம ஜெபிப்போம். அவங்களுக்கு எல்லாம் ஒரு தரிசனம் கிடைத்து நம்மை போன்ற ஊழியர்களை அணுகிறார்கள். அப்படி அணுகும் போது அந்த தரிசனத்தினாலே ஆத்தும அறுவடை நடக்க வேண்டும். அது நடக்கலன்னா இப்படிப்பட்ட ஊழியங்கள் இருப்பது, சபை பெரிய பெரிய சபை நிறுவனங்கள் இருப்பது, ஊழிய நிறுவனங்கள் இருப்பது விருதாவாக மாறிவிடும். நோக்கம் பொருளாதாரம் மட்டுமல்ல, ஒவ்வொரு தலைமை ஊழியர்களால, ஒவ்வொரு ஸ்தாபன ஊழியர்களினால ஆத்தும அறுவடை, பக்தி விருத்தி இவைகள் உருவாக்கப்பட வேண்டும். இந்த நோக்கம் எங்கெல்லாம் குறைபடுதோ அங்கெல்லாம் ஒரு பரிசுத்த குறைவும் தேவனுக்கு பிரியமில்லாத ஊழியம் நடந்துவிடும். ஆகவே இந்த வாம் போன்ற நிறுவனங்கள், பெரிய பெரிய சபை நிறுவனங்கள், சுவிசேஷ நிறுவனங்கள், ஸ்தாபனங்கள், இவைகளுக்கெல்லாம் தேவன் கொடுத்த அந்த தரிசனத்துல நேர்மையாய் பிரயாணம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நமக்கு கொடுத்திருக்கிற தரிசனங்கள், ஊழிய நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனங்கள், ஸ்தாபனங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனங்கள், இந்த தரிசனங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும். அதற்காகவே சபை தலைவர்கள் பிரயாசப்பட வேண்டும். அதற்காகவே ஊழிய தலைவர்கள், ஸ்தாபன தலைவர்கள் பிரயாசப்பட வேண்டும். அதிலிருந்து யாரும் வழிவிலகி போய்விடக்கூடாது. ஸ்தோத்திரம். சிறிய ஊழியங்கள், கிராம ஊழியங்கள் வஞ்சிக்கப்படக்கூடாது, ஏமாற்றப்படக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை உருவாக வேண்டும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா?
எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, இந்த வாம் நிறுவனத்துக்காக நன்றி, தலைவர்களுக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், அதற்கான தரிசனத்துக்காக நன்றி. அந்த தரிசனங்கள் விரிவடையட்டும், அந்த தரிசனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. அதோடு இணைந்து செயல்படுகிற இந்திய தேசத்தில், தமிழகத்தில் இருக்கிற அத்தனை மாவட்டங்களிலும் ஒரு நல்ல வளர்ச்சி உண்டாகட்டும், நல்ல ஒரு ஐக்கியம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஊழிய நிறுவனங்களுக்காக, ஊழிய ஸ்தாபனங்களுக்காக, மிஷனரி ஸ்தாபனங்களுக்காக, அதிலே ஊழியம் செய்கிறவர்களுக்காக, தரிசனம் பெற்ற ஊழிய தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தலைவர்களாக ஏற்படுத்தப்பட்ட கிராம பகுதிகளில் பணி செய்கிற எங்களுக்காக ஜெபிக்கிறோம், எங்களுடைய தரிசனங்களுக்காக ஜெபிக்கிறோம், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்புக்காக ஜெபிக்கிறோம், எங்களுக்கு கீழாக இருக்கிற மந்தைக்காக ஜெபிக்கிறோம், எங்களுக்கு கீழாக இருக்கிற அந்த மக்களை நடத்துகிற கிருபை ஒவ்வொன்றும் எங்களுக்கு உருவாவதாக ஆண்டவரே. இந்த நிறுவனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், அவர்கள் தரிசனத்தை தவற விடாமல் பிரயாணம் பண்ணட்டும், தரிசனத்தை நேர்மையாய் பயன்படுத்தட்டும் ஆண்டவரே. நேர்மையான விதத்துல தங்களுடைய ஆண்டவரை கீழ் இருக்கிறவர்களை பயன்படுத்தி கொள்ளட்டும் ஆண்டவரே. அது எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கட்டும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். தேவனுடைய கிருபையும் சமாதானம் இருக்கட்டும் ஆண்டவரே. பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இன்னும் ஒரு ஆரோக்கியத்திற்கு அடுத்த விஷயத்துக்காக ஜெபம் பண்ணி முடிக்கலாம். இங்க நம்ம நல்ல எல்லாரும் இருக்கோம். நம்ம வீட்டுல பலவீனமாங்கிறவங்க இருக்கிறாங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. நம்ம விசுவாசிகள்ல நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க இருக்காங்க, நிறைய பேர் கடன்ல இருக்காங்க, நிறைய பேர் பிரச்சனைகள்ல இருக்கிறாங்க, தேவைகளுக்குள்ள இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொன்றையும் நாம் நினைத்து நாம் ஜெபம் பண்ணுவோம். நம்ம ஞாபகத்துக்கு யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். அதே போல அநேகர் இந்த வாரத்துல நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, ஊழியக்காரங்களே நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. சோ இப்படி ஊழியங்கள் இருக்கு, ஊழியர்கள் மரித்து போறாங்க. அந்த ஊழியங்களை அடுத்து நடத்தி செல்வதில் சில பிரச்சனைகள், ஸ்ட்ரகிள் இருக்கலாம். சோ அதையெல்லாம் கர்த்தர் பொறுப்பெடுத்து கொண்டு ஆசீர்வதிக்கும்படியாக, நமக்கு எல்லாருக்கும் சுகம் தரும்படியாக, நம்ம குடும்பங்களின் கடன்கள் தீரும்படியாக, நம்ம குடும்பங்கள்ல இருக்கிற வியாதிகள் மாறட்டும், நம்ம திருச்சபை மக்கள், நம்மை நேசிக்கிற அந்த மக்களுடைய கடன்கள் தீரட்டும், அந்த குடும்பத்தில் இருக்கிற வியாதிகள் தீரட்டும், அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். இதையெல்லாம் நினைத்து நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நமக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக, ஊழியர்களை இழந்த திருச்சபைக்காக, முதியவர்களுக்காக, அநேகர் ரிட்டையர்ட் ஆகி ஊழியத்தை செய்ய முடியாம வீட்டுல இருக்கிற ஊழியர்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய டிப்ரெஷன் எல்லாம் மாறணும்னு சொல்லி ஜெபிப்போம். எல்லாருக்கும் நன்மை உண்டாகணும்னு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கடன் தீரட்டும்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வருமானம் பெருகட்டும்னு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆத்துமாக்கள் பெருகட்டும்னு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோப்பா. ஆண்டவரே, எங்கள் திருச்சபைகள் மக்களை நீர் ஆசீர்வதிப்பீராக, வியாதியிலிருந்து சுகப்படுத்துவீராக, தேவைகளிலிருந்து விடுவிப்பீராக, அவர்கள் தேவைகள் பரிபூரணப்படுவதாக, பண பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படுவதாக, கர்த்தருடைய அனுகூலம் ஒவ்வொருவர் மேலும் இருப்பதாக, வியாதி நீங்கி திருப்தியாய் ஒவ்வொருவரும் இருப்பதற்கு கர்த்தர் நீர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஊழியர்களை இழந்து இருக்கிற ஆண்டவரே திருச்சபைகளுக்காக, ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். அடுத்த கட்டத்தில் அவங்க ஊழிய வளர்ச்சிக்காக நாங்க ஜெபிக்கிறோம். தேவ கிருபை எல்லா சூழ்நிலையிலும் இருக்கட்டும்னு சொல்லி நாங்க ஜெபம் பண்றோம். ஆண்டவரே, கர்த்தருடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. உமது மகிமையுள்ள பிரசன்னம் இருக்கட்டும். எங்களுடைய திருச்சபை இந்த கடைசி காலத்துல திருச்சபை போய்கொண்டிருக்கிற இந்த போராட்டம், தவறான உபதேசங்களோடு கூட எதிர்த்து நின்று போராடி கொண்டிருக்கிற நிலைமையில ஒரு சரியான ஒரு உத்தரவாதத்தோடு நேர்மையான உபதேசத்தை கை கொள்ளக்கூடிய ஒரு உறுதித்தன்மை திருச்சபைகளுக்கு எல்லாம் கிடைக்கட்டும், திருச்சபை தலைவர்களுக்கு கிடைக்கட்டும். கர்த்தர் நீர் அப்படி செய்யும்படியாக நாங்கள் ஜெபம் பண்றோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you. கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறீங்களா? சொல்லுங்க ஆமா, ஆமேன். அது என்னமோ தெரியல, வேதாகமம் நமக்கு ஆமேன்ங்கிற ஒரு ஒரு வார்த்தையை கொடுத்துருக்குது. யாராவது பேசுனா ஆமா ரைட் ஓகே அப்படின்றோம்ல, அது பைபிள் பேசுது பாருங்க, ஆமேன். அப்படியே ஆக கடவுது. கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம்.
துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு அல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயம் இல்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயம் இல்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. அல்லேலூயா. நம்ம அப்படியே எழுந்து நிற்போம் சில நிமிடங்கள். நம்ம இந்த WAM உடைய நிர்வாகிகளுக்காக ஜெபிக்க போறோம். தயவு செய்து எழுதி இருக்கலாமா? இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிற WAM என்ற வேர்ல்டு அப்போஸ்தலிக் மினிஸ்ட்ரி என்ற ஒரு ஐக்கியத்தை, ஸ்தாபனத்தை உருவாக்கி கொண்டிருக்கிற சகோதரர் சதீஷ் அவர்களுக்காக நாம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சகோதரன் சதீஷை தொடுவீராக, தொடுவீராக. தேவனுடைய கிருபை அந்த மகன் மீது இறங்கி வரட்டும். இன்னும் ஆண்டவரை தாழ்மையின் ஆவியை கொடுத்து, பலமுள்ள ஆவியை கொடுத்து அவரை அபிஷேகம் பண்ணும்படியாய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சதீஷ் சகோதரனை தொட்டதுக்காக நன்றி, நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இரண்டாவதாக பொருளாளராக இருக்கிற பெஞ்சமின் ஐயாவுக்காக ஸ்தோத்திரம். இந்த WAM உடைய பொருளாளர் பெஞ்சமின் ஐயா அவர்களை கர்த்தர் தொடுவீராக, அவருடைய குடும்பத்தாரை தொடுவீராக, அவர் செய்கிற ஊழியங்களை வேலைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய அன்பின் கரம் தாங்கட்டும், தாங்கட்டும் ஐயா. ஆண்டவரே, இந்த வேலூர் பகுதியில் இருக்கிற அருமையான ஐயா விஜயகுமாருக்காக ஸ்தோத்திரம். அவரை ஆசீர்வதிப்பீராக, அவரை பலப்படுத்துவீராக, அவருடைய குடும்பத்தையும் வழி நடத்துவீராக. உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. விசேஷமாக எங்க மத்தியில் இருக்கிற அருமையான ஆண்டவரே பாஸ்டர் கோஆர்டினேட்டர் ஆண்டவரே டேவிட் செல்வத்துக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவரை கர்த்தரீர் அபிஷேகம் பண்ணுவீராக, அவரை இன்னும் உயர்த்துவீராக, பலப்படுத்துவீராக. உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஜெபங்களை கட்டதுக்காய் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த இந்திய தேசத்துல இமயமலையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் WAM உடைய தலைவர்கள் இருக்காங்க, கோஆர்டினேட்டர் இருக்காங்க, தலைவர்கள் இருக்காங்க, பொருளாளர் இருக்காங்க, ஆமென், ஸ்தோத்திர செக்ரட்டரி இருக்காங்க. சோ இவங்களெல்லாம் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். இவர்களெல்லாம் கர்த்தர் இந்தியா முழுவதும் இருக்கிற ஆல் இந்தியா கிறிஸ்டின், ஆமென், WAM உடைய ஆல் கிறிஸ்டின் பாஸ்டர்ஸ் எல்லாரும், எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எல்லா தலைவர்களையும், குறிப்பாக நம்ம மத்தியில வந்திருக்கிற தர்மபுரி கோஆர்டினேட்டர் சாம் நெகமியாவையும் அவர் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் கரங்களை தட்டி கர்த்தரை மயப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நம்மளோடு பழகி உறவாடின நல்ல ஒரு தேவ மனுஷன் சத்தியமூர்த்தி ஐயா அவர்கள் நம்மளை விட்டு நேற்றைய தினம் கடந்து போயிட்டா. அவருடைய மரணம் அநேகருக்கு வேதனை, அவருடைய குடும்பத்தாருக்கும், பிள்ளைகளுக்கும், அவருடைய பேர பிள்ளைகளுக்கும், சபையாருக்கும் கஷ்டத்தை உண்டாக்கி இருக்கிறது. அவருடைய ஆன்மா சாந்தி அடையும்படியாய், ஆத்துமா கர்த்தரோடு இடைபடும்படியாக, ஆமே, இந்த WAM உறுப்புக்காக, சத்தியமூர்த்தி ஐயாவுக்காக நம்ம எல்லார் கண்களை மூடி தயவு செய்து ஜெபத்தில் அவர் நினைவு கூறுவோம். இதை ஜெபத்தை அருமையான பாஸ்டர் ஸ்டீபன் பால் அதை பொறுப்படுத்திக் கொள்வார்கள். சத்தியமூர்த்தி ஐயாவுடைய வீட்டுக்கு நாங்க போய், ஆமா, ஈச்சம்பாடி பாஸ்டர், உங்க பேர் என்ன?
வாழ்த்தி இன்னைக்கு அவர் நேத்தோ இன்னைக்கோ அவர் வீட்டுக்கு போய் வந்த ஊழியக்காரர்கள் யாரு 1 2 போயிருக்கீங்க. இன்று காலையில் நானும் அவரும் போய் சாமிநாதன் ஐயா இன்னவரோட போய் கொஞ்சம் நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். அதில் என்ன ஒரு அவர் இயேசு நம்மோட சபையில் ரட்சிக்கப்பட்டிருக்காரு பர்கூர்ல. அந்த சபையிலிருந்து ரட்சிக்கப்பட்டு அவர் வேலையை விட்ட பிறகு அவர் நினைஞ்சிருக்காரு ஊழியர் கூட்டங்கள்லாம் செல்லத்துறையோட சேர்ந்து எல்லா கூட்டங்களும் போய்கிட்டு இருந்தார். அப்ப அந்த ஊழியக்காரர் என்ன சொன்னார், சபை ஊழியக்காரரு, நீ என் சபைக்கு கூட சேர்ந்து நீ ஊழியம் செய், நான் மாதத்துக்கு ஒரு காணிக்க தர்றேன், நீ அங்கங்க எல்லா சபைக்கும் போகாத அப்படின்னு சொல்லி இவருக்கு ஐடியா கொடுத்துருக்காரு. ஆனா இவர் அந்த ஐடியாவை கேட்கல. இவர் நம்ம எல்லா கூட்டங்களும் வருவார், இந்த மாதிரி தம்பி மாதிரி உட்கார்ந்து எழுதுவார். அவர் பெரிய பிரீச்சிங் வேலை செய்யாட்டாலும் பணிவிட வேலை செய்வார். ஆனா இப்ப என்னாச்சு, அந்த சபஸ்தல ஊழியக்காரர் நான் அடக்கம் பண்ணல, எனக்கு மெட்ராஸ்ல வேலை இருக்குன்னு போயிட்டார். அதுக்கு மேல பெரிய பாஸ்டருக்கு சொன்னார். பெரிய பாஸ்டர் என்ன செஞ்சாரு, அந்த அம்மா பார்த்துட்டு ஒரு காணிக்கை கொடுத்துட்டு எனக்கு ஒரு ப்ரோக்ராம் போயிட்டாரு. இப்ப யாரு அடக்கம் செய்வது என்ற ஒரு கேள்வியோட அந்த அம்மா இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அதனால ஜெபம் பண்ணுவோமா? இப்போ பாஸ்டர் நோபல் தான் அங்க இருக்காரு, அவர் இடத்துல குழி தோண்டி காட்டுக்கிட்டு இருக்கார். அதனால இருக்கு லாஸ்ட்ல எந்த பரிசுத்தம் வாங்குறாங்களோ அவங்க கூடி ஜெபிக்கணும். என்னைய நிறுத்த இங்க சொன்னாங்க, நான் சொன்னேன் எங்களுக்கு ஒய்வாம் WM கூட்டம் கூட இருக்கு, நான் இங்க மாதிரி இங்க வர சொல்லி வந்துட்டேன். சரி ஜெபம் பண்ணுவோமா? பாவம் அந்த ஊழியக்கார அம்மா, இந்த ஊழியக்கார வீட்டுல இன்னும் நம்ம இறங்கி வேலை தெரியல. கடனா இருக்காங்களோ, கடன் இல்லாம இருக்காங்களோ, கடனாளியா மறிச்சாரோ, நல்லா மறிச்சாரோ, ஒன்றும் புரியல. ஆனா அந்த அம்மா ஒரு 2-3 பேரை வச்சுக்கிட்டு சோகமா உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. தேவன் தாமே அந்த அடக்கத்தை நல்லபடியா நடத்தணும், இப்படிப்பட்ட ஊழியக்காரருடைய எல்லா தேவைகளை சந்திக்கணும். அக்கெல்லாம் சோத்திரம் பண்ணுவோமா? சோத்ரா 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 சோத்ரா. நல்ல ஆண்டவரே உமக்கு சோத்திரங்க தாவே. எங்க சபையில இப்படி இண்டிபெண்டாக ஊழியம் செய்யற ஊழியர்கள் பலர் மறித்து கொண்டிருக்கிறார்கள். துரைக்குட்டி போன வருஷம் மறிச்சிட்டார், அடுத்து சத்தியமூர்த்தி மறிச்சிட்டார். இப்படி பலர் விபத்து ஆக்சிடென்ட் ஆகி வீட்டுல உட்கார்ந்து இருக்கார்கள். தேவன் தாமே ஊழியக்கார சுகத்தை விரும்புற கர்த்தர் அற்புதமான சுகம் கொடுத்து அந்த ஊழியங்களை தொடர்ந்து செய்ய ஆண்டவரே அவங்களுடைய வாரிசுகளை உருவாக்குங்கப்பா. ஆண்டவரே அவங்களுடைய விசுவாசிகளை எழுப்புங்க ஆண்டவரே. அவங்க ஆரம்பித்த ஊழியங்கள் இடையில் நின்று விடக்கூடாது. அது மறுபடியும் வாழையடி வாழையாக அது எழும்பி வர கர்த்தர் அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. சத்தியமூர்த்தி என் குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். அவங்க மனைவி பிள்ளைகளை கர்த்தர் ஆறுதல் படுத்துங்க. இன்னைக்கு அந்த அடக்க ஆராதனை சரியானபடி சரியான பரிசுத்தவான்களை கொண்டு செய்ய எங்க தேவன் அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க. இயேசு நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாம் யாவரும் உட்காருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஊழியக்காரன் என்பவன் போர் வீரன் போன்றவன், ஊழியக்காரன் என்பவன் போர் வீரன் என்பவன், நன்மை செய்து பாடுகளை அனுபவிக்கிற மனிதன் அவன், நன்மைகளை பாடுகளை அனுபவிக்கிற மனிதனவன். ஊழியக்காரன் என்பவன் போர் வீரன் என்பவன், நன்மை செய்து தீங்கனவு பங்குகளை அனுபவிப்பான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியக்காரன் போர் வீரன். வேதம் கூறுகிறது, நீங்கள் ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறீர்கள். நம்மள சாதாரண ஆட்கள் அல்ல. நமக்குன்னு ஒரு கொம்பு இருக்கு. நமக்குன்னு ஒரு கொம்பு இருக்கு. அந்த கொம்பு தான் தலை நிமிர்ந்து நிக்க வைக்கிறது. அல்லேலூயா. எல்லாரையும் கர்த்தர் கனப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. எல்லா ஊழியக்காரனையும் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கை. தாவீதை சாதாரணமான ஆட்டு மந்தையில படுத்து கிடந்தவனை தூக்கி நிறுத்தி இஸ்ரவேலுக்கெல்லாம் ராஜாவாக மாற்றினார் ஆண்டவர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா எழும்பின சவுலை பவுலாக மாற்றின கர்த்தர். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய பேக்ரவுண்ட் எல்லாம் மைனஸா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஹீரோ. நமக்கு கர்த்தர் கொம்பு கொடுத்திருக்கிறார். காண்டாம இருக்கிறதுக்கு ஒரு கொம்பு, ஆனா கர்த்தர் நமக்கு 2 கொம்பு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. உங்களுக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு? ஆமா, கொம்பு தான் முளைச்சிருக்கு. என்ன கொம்பு? என்ன கொம்பு? சொல்லுங்க, என்ன சொல்லுங்க. எந்த கொம்பு உங்களுக்கு? நீங்க குளிச்சுட்டு தலைய
நீங்க அப்படியே விட்டுட்டு வந்து பாருங்க, எல்லா முடியும் தூக்கிக்கும். அது உங்களுக்கு கொம்பு மாதிரி இருக்கும். அந்த கொம்பை நான் சொல்லல. நீங்க பெருமைப்படுறீங்களே அந்த கொம்பை பத்தி பேசல. நமக்குன்னு கர்த்தர் ஒரு கொம்பை வைத்திருக்கிறார். தாவீதின் வேர் நாம, அபிஷேகத்தை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். தயவு செய்து இந்த 2025 நான் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ரொம்ப நாளைக்கு பிறகு உங்களை நான் பார்க்கிறேன். போன மாசம் நல்ல கூட்டம், அருமையா இருந்துச்சு. அநேக பாஸ்டர்ஸுங்க, அநேக ஊனமுற்றோர்கள் நன்மை பெற்று கொண்டு போனார்கள். இன்னைக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த WAM என்பது திடீர்னு பாஸ்டர் டேவிட் என்பவர் என்னுடைய நண்பர், அவர் மூலமாக இது கொண்டு வரப்பட்டது. இதுல அநேக நன்மைகளை குறித்து, காரியங்களை குறித்து அவரே விலைக்கு கொடுப்பார். இந்த தேவ செய்தியும் அவர் தான் கொடுக்க போறார். நாங்கெல்லாம் ஒரு 300 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு பெங்களூர் போயிட்டு லைன்ல நின்று சாப்பாடு இருக்காது, சோறு போட மாட்டாங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க வாழ்ந்தோம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு அவரை கனப்படுத்தி இருக்கிறார், என்னையும் கனப்படுத்தி இருக்கிறார். அவர் அந்த குவைத்து WAM டீம் வருது, இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட எப்ப சொல்றாருன்னா, எங்க வீட்டுக்கு 2 வாரத்துக்கு முன்னால இங்க வந்தாரு. இங்க வந்து சில காரியங்களை பேசிட்டு போனாரு. ஆனா அதை பத்தி சொல்லல. அப்புறம் போயிட்டு வேலூர்ல இருந்துகிட்டு, ஐயா இப்படி ஒரு டீம் வந்திருக்காங்க ஐயா, உதவி செய்ய போறாங்க, இதுல நீங்க உங்களை நாங்க போட போறோம்னாரு. நீ தாராளமா போட சாமி, நீ சொல்றத நான் எல்லாம் கேட்கறேன்ட்டு அவரோடு நான் ஒத்துழைப்பு கொடுத்து இது வரைக்கும் வந்தாச்சு. நீங்களும் என்னோட ஒத்துழைப்பு கொடுத்தால் இந்த மாவட்டத்துல ஒரு பெரிய எழுப்புதலை நாம் காணலாம். பொருளாதாரத்துல நமக்கு உதவியாக, ஆவிக்குரிய வாழ்க்கையில உதவியாக WAM இருக்காங்க. அதுக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம். அவங்களுக்கு தொடர்ந்து ஜெபிங்க. WAM என்பது வேர்ல்டு அப்போஸ்தலிக் மினிஸ்ட்ரி. வேர்ல்டு அப்போஸ்தலிக் மினிஸ்ட்ரி. வேற எதுவும் குழப்பம் வேணாம். இது ஸ்தாபனம் அல்ல, இது ஒரு இயக்கம். ஊழியக்காரன் பலன் அடையணும், ஊழியக்காரன் பலப்படுத்தப்படணும். அதற்கு நமக்கு உற்சாகப்படுத்துகிற ஒரு ஊன்றுகோள் WAM. ஆகவே தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள், தொடர்ந்து பங்கு பெறுங்கள். மாதந்தோறும் 2வது திங்கட்கிழமை இந்த கூட்டம் நடக்கும். மாதந்தோறும் 2வது திங்கட்கிழமை இந்த கூட்டம் நடக்கும். ஆண்டோடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஜெபியுங்கள், என்னோடு இணைந்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம் கரங்களை தட்டி பாஸ்டர் டேவிட்டை வரவேற்கலாமா? எல்லா கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரைஸ் ஐயா 12 நாமத்து மகிமை உண்டாகட்டும். வந்திருக்க அனைத்து தேவ ஊழியர்களுக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தால WAM சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக இந்த WAMனா என்னன்னு உங்களுக்கு நீங்க எல்லாரும் இந்த கிருஷ்ணகிரி குரூப்ல இருக்கீங்களா? இந்த குரூப் எனக்கு நான் இல்லாத மட்டும் கைத்தவங்க. இந்த குரூப் நான் இல்லை அப்படிங்கிற 1 2 3 4 5 6 இல்லையா குரூப்புன்னு ஒண்ணு கிருஷ்ணகிரி WA கிருஷ்ணகிரி குரூப்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அதில் இல்லாதவங்க உங்கள் பேர், உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதில் இருந்து ஆட் பண்ணிடுவோம். ஸோ இதை குறித்தான காரியத்தை நம்முடைய தர்மபுரி WAM தலைவர் அவர் சில வார்த்தைகளை பேசுவாங்க. ஜோனலுடைய தலைவராக ஆக போகிறாங்க. இன்னும் நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம் சில காரியங்களை. அவர் WAM குறித்து சில வார்த்தைகளை மத்தியில் பேசி பேசுவாங்க. அது மட்டும் இல்லை, நீங்க உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா கூட சாப்பிட்டு முடிச்சு கூட, உங்க பாஸ் டைம் கொடுக்கல, சாப்பிட்டு முடிச்சு கூட என்ன செய்யலாம், நீ விவரமாக நீங்க கேட்கலாம். இப்பொழுது அருமையான பாஸ்டர் சாம் நெகேமியா அவர்களை கைகளை தட்டி உற்சாகமாக. அல்லேலூயா. எனக்கு எல்லாரும் தெரிந்த முகமா இருக்கிறீர்கள், என்னோட நண்பர்களா இருக்கிறீர்கள். அது குறித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். பாஸ்டர் ஆபிரகாயா சொன்னது போலதான் எனக்கு நல்ல நண்பர். எங்களுடைய IPA வேதாகம கல்லூரியிலே நம்முடைய டேவிட் செல்வம் ஐயா படிச்சாங்க. எனக்கு ஒரு கடந்த 15 ஆண்டுகளாக நல்ல பழக்கம். நாங்க நல்லா பேசிக்குவோம். ஆனாலும் இந்த WAM மினிஸ்ட்ரி பத்தி சொல்லலை. ஆனாலும் அவர் என்ன பண்ணிருக்காரு, பெங்களூர் குரூப் ஆரம்பிக்கும் பொழுது நீங்க நல்லா கவனிங்க, பாஸ்டர் சொன்னது போல WAM மினிஸ்ட்ரி இது ஒரு ஐக்கியம் அல்ல, இது இன்னொரு பாஸ்டர் ஃபெல்லோஷிப்பும் கிடையாது. நீங்க ஐயா பல பாஸ்டர்ஸ் ஃபெல்லோஷிப் நடத்திட்டு இருக்காங்க. நான் 2வது முறையா அங்க வந்திருக்கிறேன். போன
ஆகஸ்ட் 15 நல்ல கூட்டம் இருந்துச்சு. ஆனா பாஸ்டுங்க கம்மியா இருந்தாங்க. ஆனா எல்லா பாஸ்டையும் நல்ல கனப்படுத்தி அவங்களை என்ன பண்ணாங்க, அழகு பார்த்தாங்க. இன்னைக்கும் வர்றதற்கு தேவன் உதவி செய்திருக்கிறார். அப்போ டேவிட் செல்வம் ஐயா என்ன பண்ணாங்கன்னா, பெங்களூர் WM மினிஸ்ட்ரியில என்னை ஆட் பண்ணிட்டாங்க. ஆனா ஆட் பண்ண பிறகு எனக்கு ஒன்றும் தெரியல, சரி ஏதோ பண்றாரு அப்படின்னு சொல்லி. ஆனாலும் எனக்கு நான் டேவிட் ஐயா கிட்ட பேசினேன், என்ன குரூப் இது அப்படின்னு கேட்கும் போது, இது ஒரு ஊழியர்களை நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இங்க பெரியவர், அப்போஸ்தலர், பிஷப்பு, ரெவரண்டு, சுவிசேஷகர் அல்ல. இருந்தாலும் கடற்கோடியில் இருக்கிற ஊழியர்களை, மறைந்திருக்கிற ஊழியர்களை, கஷ்டப்படுகிற ஊழியர்களை, ஒருவேளை நீங்க நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கலாம், நல்ல ஊழியம் செய்யலாம், எங்களை விட நீங்க அருமையா பண்ணலாம், ஆனா நீங்க மறைந்திருப்பீர்கள். ஒருவேளை உங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு சில தடைகள் இருக்கலாம். ஆனாலும் இந்த WM மினிஸ்ட்ரி என்ன பண்ணுகிறது, உங்களை வெளியிலே கொண்டு வருவதற்கு இது உதவியா இருக்கிறது. பாஸ்டர் ஐயா சொன்னது போல இது ஒரு நல்ல அமைப்பு. அவங்க டேவிட் ஐயா கூட இணைந்தாங்க, அந்த WM மினிஸ்ட்ரியில இணைஞ்சாங்க. இன்னைக்கு 2 கூட்டம் நடத்துவதற்கு தேவன் உதவி செய்திருக்கிறார். நீங்கள் எல்லாம் பாக்கியவான்கள். அல்லேலூயா. நீங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன்னு சொன்னா இந்த WM மினிஸ்ட்ரிக்கு இத்தனை பேர் வந்திருக்கிறதை குறித்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். ஏன் இந்த WM மினிஸ்ட்ரி, நம்ம பல மினிஸ்ட்ரி பார்த்துட்டோம், பல ஸ்தாபனங்களை பார்த்துட்டோம், பல ஆட்களை பார்த்துட்டோம். ஆனா கர்த்தர் நல்லவர். ஏன்னு சொன்னா WM மினிஸ்ட்ரி மூலமாக தர்மபுரியிலே 2 கூட்டங்கள் நடத்தி நாங்கள் 20 பேருக்கு உதவி செய்திருக்கிறோம். அல்லேலூயா. எவ்வளவுன்னு சொல்ல மாட்டோம், உதவி செஞ்சிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த மாவட்டங்களிலே பாஸ்டர் ஐயா நான் தான் சொன்னேன், டேவிட் சொல்றேன், இல்லைங்க ஐயா அவரு சிறப்பா கூட்டத்தை கூட்டிடுவாரு, நம்ம ஒண்ணு என்ன பண்ண வேண்டாம், அவரை எந்த மானிட்டரோ எந்த மாசு வச்சோ அவரை கண்டுபிடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி. சரி, இந்த WM மினிஸ்ட்ரி மூலமா என்னென்ன செய்யறோம், எங்களுக்கு நாங்க பேசின பிறகுதான் பிரசங்கியார் பேசுவாரு. அதுக்கு முன்னாடி சில கேள்விகள் நீங்க கேட்கணும். இந்த டெத்து ஆனதுனால பாஸ்டருடைய நலனை கருதி நாங்க 1:15 முடிக்க விரும்புகிறோம். நாங்கள் சில விஷயங்கள் விட்டு விட்டாலும் நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க எங்கள்ட்ட தனி இடத்துலயோ இல்ல டேவிட் செல்வையா இடத்துலயோ நீங்க கேட்கலாம். ஒரு தனி மனிதனுக்கு WM மினிஸ்ட்ரி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் யாருன்னு சொன்னா சதீஷ் பிரதர், இன்னொருத்தர் பெஞ்சமின், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற விஜயகுமார், ஆல் டிஸ்ட்ரிக்டினுடைய கோஆர்டினேட்டரா ஒர்க் பண்றவங்க டேவிட் செல்வையா வந்திருக்கிறாங்க. இதுல நல்லா கவனிங்களேன், நான் இப்போ ஒரு 3 மாத காலமாக WM மினிஸ்ட்ரியில இருக்கிறோம். ஆனா நல்லா கவனிங்க, நான் கூட்டத்துக்கு போனேன்னா இந்த மாசம் பாஸ்ட் பிரசங்கம் பண்ணாருன்னா அடுத்த மாசம் நான் பிரசங்கம் பண்ணணும். எங்கேயாவது நடக்குமா? அது எங்கேயாவது நடக்குமா? தருமபுரி மாவட்டத்தில் நடக்குமா? கிருஷ்ணகிரி நடக்குமா? ஐயா சொன்னாரு, ஐயா தான் பிரசங்கம் பண்ணணும். இங்க WM மினிஸ்ட்ரியில அப்படி கிடையாது. இந்த மாசம் இப்ப நாங்க 2 பேரும் வண்டியில வரும்போதுதான் பேசிக்கிட்டோம். அவர் சொன்னார், தலைவரை நீங்க பேசுங்கன்னாரு. நான் சொன்ன, தலைவரை நீங்க பேசுங்க. ஏன்னா நம்மளை உருவாக்கினவர், அழைத்தவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அதனால நீங்க இத கண்டுபிடிங்க. நாங்க முதலாவது இந்த WM மினிஸ்ட்ரி மூலமாக ஊழியர்களுடைய மருத்துவ உதவி செய்கிறோம். 2வது ஊழியருடைய பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு குறைந்த அளவில் உதவி செய்கிறோம். 3வது உங்களுடைய சபைகள் கட்டி அரைக்குறைவா இருக்கிறது, ஒருவேளை அது பூர்த்தி அடையவில்லை அப்படி என்றால் அதற்கு உதவி செய்கிறோம். சபையில இங்க நல்லா இருக்குது, நல்ல கீபோர்டு எல்லாம் ஸ்பீக்கர்லாம் இருக்குது, ஒருவேளை ஐயா சர்ச்சில் அது இல்லாம இருக்கலாம். ஒருவேளை இந்த நிர்வாக குழு அவர்களை கண்டுபிடித்து காட்டினார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு உதவி செய்யிருக்கிறோம். ஒருவேளை நான் நல்லா பாட்டு பாடுவோம் பாஸ்டர், எனக்கு சித்தியே போட முடியாது நான் சொன்னீங்கன்னா ஆண்டவருடைய கிருபையினாலே WM மினிஸ்ட்ரி மூலமாக உங்களுக்கு பாடலோ ஆராதனைகளோ நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறோம். பாஸ்டர் ஜான்சன் ஐயா இருக்காருன்னு வச்சுங்களேன், அவர் உலகம் எல்லாம் ஊழியம் பண்றாரு, பல நிறுவனங்கள்ல இருந்திருக்காரு, பல இடத்துல இருந்திருக்காரு. ஆனா அவரை தப்பா எடுத்துக்காதீங்க பாஸ்டர், ஆனா அவரை கொண்டுட்டு போவதற்கு சரியான நபர் இருக்க மாட்டாங்க. ஒருவேளை அவரை திருநெல்வேலியில பேச வைக்க வேண்டும் என்றாலும் இந்த WM மினிஸ்ட்ரி உதவி செய்கிறது. ஒருவேளை நம்ம ரூபஸ் ஐயா மாரி நல்ல இங்கிலீஷ் நாலேஜ் உண்டு,
பிளைட்ல ஏறணும், இல்ல ஹெலிகாப்டர்ல போகணும், இல்ல நாக்கு போகணும், இல்லைன்னா நான் வந்து என்னது ஏதோ ஒரு தேசங்களுக்கு போகணும்னு சொன்னாலும் இந்த டபிள்யூ மினிஸ்ட்ரி என்ன பண்ணுகிறது? உதவி செய்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த டபிள்யூ மினிஸ்ட்ரி மூலமாக ஒரு பாஸ்டர் இறந்து விட்டால் அவர்களுக்கு நல்லடக்கம் செய்து உதவி செய்வதற்கு இந்த டபிள்யூ மினிஸ்ட்ரி உதவி செய்கிறது. இன்னைக்கு செய்ய மாட்டாங்க. நீங்க உடனே என்ன கூட எங்களுடைய இந்த ஃபெல்லோஷிப்ல வந்து இதை செய்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நீங்க இந்த டபிள்யூ மினிஸ்ட்ரியுடைய வெப்சைட்டை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா அங்க அதுல என்ன இல்ல, வருமானத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய என்னல டொனேஷன் என்கிற பேஜே கிடையாது கிருபை ஸ்பான்சர்ஷிப்ல. இது வந்து என்னன்னா, நேத்தி போன வாரத்துல ஒருத்தவங்க கேட்டாங்க, போன விழுப்புரத்துல பேசிட்டு இருக்கும்போது கேட்டாங்க, ஒரு பாஸ்டர், அவர் இன்ஜினியர், அவர் கேட்டாரு உங்களுக்கு ஃபண்ட் எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லும் போது, அவர்கள் உழைத்து அவர்கள் சம்பாதித்து அதை கடற்கோடியில் இருக்கிற ஊழியர்களுக்கு உதவி செய்கிறார்கள். இந்த டபிள்யூ மினிஸ்ட்ரி மூலமா உங்களுக்கிட்டே நாங்க காசு வாங்க மாட்டோம், நீங்களும் எங்களுக்கு காசு கொடுக்க கூடாது. ஒருவேளை அப்ளிகேஷனா இருக்கலாம், ஒருவேளை அப்புறம் பாத்தீங்கன்னா டபிள்யூ மினிஸ்ட்ரி மூலமாக மீடியாவுல உங்க சர்ச்சு பிள்ளைங்க மீடியாவுல யூடியூப்ல இன்னும் நல்லா டெவலப் ஆகணும், ஒவ்வொரு நாளும் ஒரு வசனங்களை போடணும், ஒவ்வொரு நாளும் நம்ம செய்கிற ஊழியத்துல எல்லாம் படம் பிடித்து ஒரு வீடியோ செய்து உங்களுக்கு அவர்கள் உதவி செய்யவும் டபிள்யூ மினிஸ்ட்ரி உதவி செய்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த டபிள்யூ மினிஸ்ட்ரியுடைய கட்டமைப்பை சொல்லிவிடுகிறேன். இதற்கு ஒரு தலைவர் இருப்பார், ஒரு துணைத் தலைவர் இருப்பார், ஒரு செயலாளர் இருப்பார், ஒரு பொருளாளர் இருப்பார், ஒரு 3 பேர் கொண்ட கமிட்டியை இன்றைக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? ஃபார்ம் பண்ண போகிறோம். நீங்கள் இருக்கிற கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற எத்தனை தாலுகா? 7 பேரு. 7 பேரு. நாங்க வந்து யாரையும் போட போறதில்ல, ஏற்கனவே நீங்க சொல்லுகிறவர்களை ஜெபித்துட்டு போக தான் வந்திருக்கிறோம். அதனால இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற கடகோடியில் இருக்கிற ஒரே இந்த தரிசனத்தினுடைய நோக்கத்தை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள். கடகோடியில் இருக்கிற ஊழியர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு ஊழியம் செய்ய. ஒருவேளை நினைக்கிறோம் நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம் பாஸ்டர், எல்லா கடகோடியும் பார்த்துட்டு வந்துட்டோம், எல்லா ஹேண்ட்பேக் நான் பார்த்து சொல்றேன், உங்களை யாரையும் குறைத்தோ உங்களை யாரையும் நான் விடவில்லை. எல்லா ஜோல்னா பையும் தூக்கிட்டேன், எல்லா சின்னது ஹேண்ட்பேக்கையும் தூக்கிட்டேன், எல்லா டிராவல் பேக்கையும் தூக்கிட்டேன். ஆனா ஆண்டவர் இந்த டபிள்யூ, ஏன் சொல்றேன்னா, நாங்க பெண்ணாகரத்துல ஒரு காட்டுக்குள்ள இருக்கிறோம், சரிங்களா? எங்களை டபிள்யூ மினிஸ்ட்ரி கண்டுபிடிச்சு 10 மாவட்டங்களுக்கு எங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒருவேளை கடைசியில உட்கார்ந்த எண்ணெய் இன்னைக்கு என்ன பண்ணுது? பேச வைத்திருக்கு என்று சொன்னால், இந்த டபிள்யூ மினிஸ்ட்ரி உங்களுக்கு ஏதாவது முக்கியமான இதுல வந்து எந்த ஒரு செய்கூலியோ சேதாரமோ கிடையாது. நாம் இஷ்டப்பட்டால் இந்த டபிள்யூ மினிஸ்ட்ரியோடு கூட இணைந்து ஊழியம் செய்யும் பொழுது, நல்லா கவனிங்க, பாஸ்ட் சொன்னது போல ஆல் இந்தியா டபிள்யூ மினிஸ்ட்ரியுடைய எவ்வளவு பாஸ்ட் அந்த குரூப்ல இருக்கிறாங்க தெரியுங்களா? எவ்வளவு பேர் இருக்காங்க எல்லாம். இப்ப நாங்க பஞ்சாப்ல மழை வந்தது, நல்லா கவனிங்க, மழை வந்த உடனே நாங்க தலைவரிடத்துல பேசினோம். தலைவர் உடனே இங்க அவங்களுக்கு நல்ல ஒரு சாப்பாடு, நல்ல ஒரு வாட்டர் பாட்டில் நல்லா கொடுப்பதற்கு டபிள்யூ மினிஸ்ட்ரி உதவி செய்தது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, டபிள்யூ மினிஸ்ட்ரி மூலமாக சீர்காழி மாவட்டத்திலே ஒரு தலைவர் மீட்டிங் நடந்து ஒரு 2 நாள்ல ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. இதுக்கு சான்று இருக்கிறார் நம்முடைய டேவிட் செல்வா ஐயா. அவங்க மீட்டிங் முடிச்சுட்டு போய் அந்த குடும்பத்தை உற்சாகப்படுத்தி அந்த குடும்பத்திற்கு ஜெபம் பண்ணி அந்த குடும்பத்திற்கும் நம்முடைய டபிள்யூ மினிஸ்ட்ரி ஒரு பொருளாதார உதவியை செய்தது. ஆமென், ஆமென். எல்லாம் யோசிக்கிறீங்க, என்ன பொருளாதார உதவி? பெரிய உதவி. ஏன்னு சொன்னா ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நாங்க போன மாசம் ஒரு அம்மாவுக்கு நாங்க ஒரு உதவி செஞ்சோம். அந்த அம்மா ஒரு சாட்சி சொன்னாங்க, அவங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. அவங்க சொன்னாங்க, இன்றைக்கு எங்க வீட்டுல சாப்பிடுவதற்கு இன்றைக்கு வழி இல்லாம அந்த மீட்டிங் வந்தோம். இந்த மீட்டிங்ல ஜெபித்து போன போது டபிள்யூ மினிஸ்ட்ரி மூலமாக எங்களுக்கு ஒரு உதவி கிடைத்தது. அல்லேலூயா. அதனால நீங்கள் இணைந்து செய்யுங்கள்.
எல்லாமே ஜெபியுங்கள். உங்களுக்கு நாங்க எதையும் தருவோம் தரமாட்டோம்னு சொல்ல மாட்டோம். இந்த நிர்வாக குழுவோடு கூட சேர்ந்து பயணிங்கள். நீங்க இன்னைக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னு சொன்னா, ஒருவேளை இந்த WM கிருஷ்ணகிரி வாட்ஸ்அப் குரூப்ல இல்லாதவங்க உங்களுடைய நம்பர்களை கொடுத்துட்டு போங்க. உங்களுடைய தலைவர் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, எல்லாரையும் ஆட் பண்ணி அதனுடைய நிகழ்ச்சிகள் போய் கொண்டிருக்கிறது, அது எல்லாத்தையும் உங்களுக்கு செய்வார்கள். சரி, ஒரே ஒரு நான் முடிக்க போகிறேன். W மினிஸ்ட்ரி யாராவது ரொம்ப அவசரம் பாஸ்டர் ஒரு கேள்வி கேட்கணும்னா கேட்கலாம். ரொம்ப இதுல ஏதாவது நான் கேட்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏன்னா நான் பேசுனதுக்கு ஒரு வேல்யூ இருக்குதா கேட்கிறேன், அதற்கு பதில் சொல்லிட்டு நம்ம செய்தி கடன் சொல்லுவோம். உங்களுக்கு 1:20 அவங்க என்ன பண்ணிடுவாங்க, முடித்திருவார்கள். அதனால யாராவது இதை பத்தி கேட்கணும், சந்தேகம், கேள்வி. ஏன்னா தருமபுரி மாவட்டத்திலே நாங்கள் ஃபர்ஸ்ட் கூட்டத்திலே 50 பேர் அட்டன் பண்ணோம், 2வது கூட்டத்திலே 60 பேர் அட்டன் பண்ணணும். இன்றைக்கு 7 தாலுகாவிலும் எல்லா லீடர்ஸ்களையும் உருவாக்கி யாருமே கேள்வி கேட்கல. ஒருவேளை நீங்க கேட்டா பெரிய பெரிய தருமபுரியில பெரிய பெரிய ஜாம்பவான்கள், பெரிய ஊழியர்கள், வசதி படைத்தவர்கள், வாய்ப்படைத்தாலும் எங்களை போல புரோஜனம் இல்லாமல், தகுதி இல்லாமல், வாய்ப்பு இல்லாமல் எங்களையும் ஆண்டவர் உயர்த்துவார் என்பதிலே இந்த WM மினிஸ்ட்ரி உதவியாயிருக்கிறது. அல்லேலூயா. யாராவது கேட்கிறீங்களா? அல்லது நம்ம நீங்கள் எல்லாம் அமைதியா இருப்பதை குறித்து நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். ஏன்னா ஏதாவது உங்களுக்கு என்ன WM, ஒருவேளை பாஸ்ட் உங்களுக்கு ஏதாவது சொல்லி மீட்டிங் கனெக்ட் பண்ணிருக்கலாம், ஒருவேளை ஏதாவது சொல்லியிருக்கலாம், அதெல்லாம் நாங்க சொல்லல. எங்களுக்கு WM மினிஸ்ட்ரி மூலமா சொன்னீங்கன்னு சொன்னா, ஏன்னா பல இடங்களில பாஸ்டுக்கு தெரியும், தரிசனத்தை நான் தான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். கடக்கோடியில் இருக்கிற ஒக்கணைக்கல்ல தண்ணி ஓடுகிற எண்ணெய் எல்லா இடத்திலும் தரிசனத்தை பிடித்து நடக்க தேவன் உதவி செய்ய. யாராவது நீங்க கேட்டீங்கன்னா உங்களை நாங்க பதில் சொல்லிட்டு நம்ம செய்தியாளர் கையில கொடுத்துடலாம். அப்ப எல்லாம் பாஸ்ட் உங்களுக்கு சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏதாவது கேள்வி இருக்குதா? ஏதாவது சந்தேகம் இருக்குதா? அப்ப நீங்க அல்லேலூயா. அதனால ஆண்டவர் நல்லவர். நம்முடைய இப்ப நம்ம செய்தி கடன் சொல்ல போகிறோம். உங்களுக்கு யாருக்கு கேள்வி இல்லை தானே? எல்லாமே நீங்க கேட்கணும்னா பாஸ்ட கேட்டுக்குங்க, ஒருவேளை எங்கள்கிட்ட கேட்டுங்க. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம செய்திக்கு நேராக கடந்து சொல்ல போகிறோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்துல நமக்கு ஆண்டவர் நன்மை செய்தபடியால் இந்த WM மினிஸ்ட்ரியை ஆண்டவரே கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை ஆண்டவரே நீ பயன்படுத்தி வருகிற எங்க தலைவர்களுக்காய் ஜெபிக்கிறோம், எங்களுடைய தலைவர்களுக்காய் ஜெபிக்கிறோம், ஆல் இந்தியா தலைவர்களுக்காய் ஜெபிக்கிறோம், செக்ரட்டரிகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஒரே ஒரு நிமிடம், அங்க எங்கேயோ வெளியில இருந்து சபையத்துக்கு மாத்திரம் தெய்வம் அல்ல, அவர் தூரத்துக்கும் தெய்வமாய் இருக்கிற ஆண்டவர் இந்த நாளிலே உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம், உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே இந்த கூடியிருக்கிற எல்லா ஊழியர்களுக்கும் ஆண்டவரே இந்த WM தரிசனத்தை பகிர்ந்து கொள்வதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை நீர் தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னது போல ஆண்டவரே நாங்கள் சத்தியத்தை கேட்க போகிறோம், உடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். ஆண்டவரே கிராமத்துல விடாயித்து ஆண்டவரே எந்த நோக்கத்தோடு ஊழியம் செய்கிறோமோ தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஆண்டவரே சரியான வார்த்தையை தேவ மனிதன் மூலமாய் கொண்டு வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் அற்புரோஜனமற்றவர்கள், உங்க கடமையை மாத்திரம் செய்வதற்கு நீர் பலன் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் நம்ம WM மினிஸ்ட்ரியுடைய டிஸ்ட்ரிக்ட் அவங்க ஆர்கனைசரா இருக்கிறாங்க. அவங்கதான் எல்லா இடங்களிலும் இந்த WM மினிஸ்ட்ரியை. இதுல ஒரு பிரச்சனை என்னன்னு, இதுல ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, அவரை நாங்க ஆல் டிஸ்ட்ரிக்டினுடைய தரிசன தலைவரா போட்டோம். சரி, அவங்க பல இடங்களை முடிஞ்சு, ஆனா நான் போன வாரத்துல அவங்க அந்த WM தரிசனத்தை பாடலா என்ன பண்ணிருக்கிறாங்க, என்ன எழுதியிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனாலும் கர்த்தர் நல்லவர். நம்முடைய பாஸ்டர் அவங்க நல்ல ஊழியக்காரர், வேலூர்ல நல்ல ஊழியம் செய்யறாங்க. நிறைய பேருக்கு உங்களை தெரிஞ்சிருக்கும். நீங்கள் அவர்களை கரங்களை தட்டி WM மினிஸ்ட்ரி மூலமாகவும் WM மினிஸ்ட்ரியுடைய கிருஷ்ணகிரி சார்பாகவும் அவரை கரம் தட்டி வரவேற்போம். கர்த்தர் அவர் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. ஆம். சொல்லுங்க ஐயா. இந்த WAM
என்பது ஒரு ஸ்தாபனம் அல்ல. WAM சொல்லி ஒவ்வொரு செகண்டும் சொல்ல சொல்ல பயந்துடாதீங்க, சரிங்களா? பயந்துடாதீங்க. இது ஒரு சாதாரணமான உதவி செய்கிற நல்ல நண்பர்கள். ஹெட் ஆபீஸ் வந்து குவைத்து தான், ஆனா அது இருக்கிறவங்கள வச்சு பயன்படுத்திட்டு இருக்காங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்பொழுது நம்ம டேவிட் ஐயா வராங்க. வாங்க ஐயா. டேவிட் ஐயா வந்து நானும் ஐயாவும் ஓரா இன்டர்நேஷனல் என்ற ஒரு ஸ்தாபனத்துல ஒரு 200 ரூபாய்க்கு மாசம் மாசம் போவோம். இங்க இருந்து பெங்களூருக்கு போவோம். அந்த 200 ரூபா பஸ்ஸுக்கே சரியா போயிடும். எங்க சாப்பாடும் கிடைக்காது. ஆனால் ஆண்டவர் எங்களை நல்ல முறையா நடத்தி இதுவரை கொண்டு வந்துட்டார். அருமையான ஐயா அவர்கள் சோளிங்கர் என்ற பகுதியில செய்யறாங்க. அவங்க கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள போறாங்க. ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிக்கட்டும். அடுத்தது இந்த WAM என்பது கிருஷ்ணகிரி மாவட்டத்துல கமிட்டி ஃபார்ம் பண்ணியாச்சு. இனி புது கமிட்டி கிடையாது. புது கமிட்டி ஃபார்ம் பண்ணணும்னா நீங்க சரியில்லைன்னா தான் நான் எடுப்பேன், சரி இல்லைன்னா தான் எடுப்பேன், சரியா இருந்தா எடுக்க மாட்டேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். என்ன பாஸ்டர் ஸ்டீபன் பால்? ஆமா, நாங்க யாரையும் அவாய்ட் பண்ண மாட்டோம், யாரையும் நோகடிக்க மாட்டோம். கமிட்டி எடுத்தாச்சு. இனி கமிட்டி கிடையாது, புதுசு கிடையாது, எல்லாம் பழசுதான், ரெடி ஆயிடுச்சு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, ஆமென். கமிட்டி மாத்தணும், கமிட்டி உருவாக்கணும்னு சொன்னார்ல ஐயா சாம ஐயா. கமிட்டி இங்க உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை, உருவாயிடுச்சு. இங்க வந்திருக்கீங்க, கமிட்டில கொஞ்சம் எழுதல இல்லைங்க. அதுல குருமூர்த்திங்கிறவர் சாவுக்கு போயிருக்காரு, செக்ரட்டரி. அவர் சாவுக்கு போயிருக்காரு. நாங்க அதனால மாத்த வேண்டாம், மாத்த போறது இல்லை. ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஐயா உட்காருங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வந்திருக்கிற அனைத்து தேவ ஊழியர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம என்ன செய்வோம், கடந்து செல்லுவோம். WAM குறித்து அருமையான பாஸ்டர் சாம் நெகேமியா அவர்கள் சொல்லியிருப்பாங்க. WAMனா என்னன்னா வேர்ல்டு அப்போஸ்டல் மினிஸ்ட்ரி. இது வந்து குவைத் தேசத்துல அவருடைய ஃபவுண்டர் டைரக்டர் வந்து பாஸ்டர் சதீஷ் அவங்க, ட்ரெஸரர் வந்து பெஞ்சமின், அவரும் குவைத் தேசத்துல இருக்கிறாங்க. செக்ரட்டரி வந்து விஜயகுமார் ஐயா, அவங்க வேலூர்ல தேவனுடைய ஊழியத்தை செய்கிறார்கள். டிஸ்ட்ரிக்ட் ஆர்கனைசராக நான் இருக்கிறேன். மீடியா ஆர்கனைசராக சகோதரர் காட்சன் ராஜகுமார் அவர்கள் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஊழியத்தை நாங்கள் இணைந்து தமிழகத்துல 38 மாவட்டங்களிலும் வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து, ஸோ கொஞ்சம் அற்பமாக தான் நாங்கள் ஆரம்பித்தோம். இன்னைக்கு எல்லா இடங்களிலும் வளர்ந்திருக்கிறது. 38 தமிழ்நாட்டில் 38 மாவட்டம், பாண்டிச்சேரியோடு சேர்த்து 39 சித்தூர் மாவட்டம் ஆந்திராவில், பெங்களூர்ல. ஸோ இதெல்லாம் கேட்டீங்கன்னா ஒரு 41 மாவட்டம். இதுல வந்து ஒரு 7 மாவட்டங்களுக்கு WAM மூலமாக நாங்க ஒரு சின்ன உதவியை அவளுக்கு செய்து கொண்டிருக்கிறோம். அந்த உதவினா ஒரு 10,000 வைத்துக் கொள்ளுங்களேன். ஸோ அதை நாங்கள் செய்து அந்த ஊழியர்களுக்கு அதை நாங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அதன் மூலமா நன்மைகளை அவங்களை பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். இதற்கு முன்பாக கிருபை ஸ்பான்சர்ஷிப் அப்படின்ற அந்த மூலமாக நீங்க www.kirubai.trust.org தட்டினீங்கன்னா வெப்சைட் இருக்கும். நீங்க எத்தனை உள்ளவை பார்த்தீங்க அப்படின்னு தெரியல, முடிஞ்சா நான் குரூப்ல கூட அதை என்ன செய்யறோம், நாங்க போடுகிறோம். அதுல இப்ப பாத்தீங்கன்னா அது ட்ரஸ்ட் மூலமாக நிறைய பேருக்கு உதவி, தொண்டு நிறுவனங்களுக்கு உதவி செய்திருக்கிறாங்க, நிறைய தொண்டு நிறுவனங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஏழை பிள்ளைகள் படிப்பதற்கு, அது இந்து கிறிஸ்டின் முஸ்லிம் யாருனாலும் எல்லாத்துக்கும் உதவி செய்திருக்கிறாங்க, இன்னும் செய்து கொண்டு இருக்கிறாங்க. சில பாஸ்டர்ஸ்க்கு அவருடைய மினிஸ்ட்ரி சிறுவர் ஊழியத்துக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, எனக்கு தெரிஞ்சு நான் கூட என்ன செய்தோம், இந்த காட்பாடியில ஜீவன் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட். ஸோ அங்க போய் நாங்க போய் சொன்னாங்க, குவைத் இருந்து நீங்க போய் நேரடியா போய் உதவி செய்யிட்டு வாங்க அப்படின்ட்டு நாங்க நேரடியா போயிருந்தோம். அப்போதான் ஒரு நம்பிக்கை எனக்குள்ளாக துளுத்தது. நல்லா WAM மூலமா நல்லா செய்யறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்தது. ஸோ அந்த நம்பிக்கையின்படிதான் இப்ப நாங்கள் தமிழ்நாட்டுல, பாண்டிச்சேரியில, இந்தியாவுல வந்து கர்நாடகா, ஆந்திர மாநிலம், தெலுங்கானா,
திரிபுரா, அதே போல மத்திய பிரதேசம், அதே போல பஞ்சாப், வெஸ்ட் பெங்கால், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம், பீகார் எல்லா மாநிலத்துக்குள்ளேயும் இந்த டபிள்யூஎம் ஊழியம் இணைந்திருக்குது. நேபாள் நாட்டில், பர்மா, மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, ஆப்பிரிக்கா, நெதர்லாந்து, யுஎஸ்ஏ, யூகே, அதுபோல குவைத்து, ஸோ இந்த தேசங்கள்லாம் அந்த டபிள்யூ மூலமா அந்த மினிஸ்ட்ரி இணைச்சிக்கிறது கடந்து சென்றிருக்கிறது. அங்குள்ள பாஸ்டர்களை ஒன்றிணைத்து, ஐயா அவங்க சொல்லிட்டாங்க, நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த 7 மாவட்டத்துக்கு மட்டும் போன மாதத்துல இருந்து என்ன செய்யறாங்க, இந்த மாதமும் கொடுத்துக்கிறாங்க. அதுல ஒரு மாவட்டம் தருமபுரி மாவட்டம். போன மாசம் ஒரு 10 பாஸ்டர் உதவி பெற்றாங்க. இந்த மாசம் ஒரு 10 பாஸ்டர் என்ன செய்தாங்க, உதவி பெற்றாங்க. கிருஷ்ணகிரிக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னு நினைக்கலாம். உங்களுடைய இந்த பாத்தீங்கன்னா இந்த மாசம் ஆச்சு இல்லையா, இன்னும் 2-3 மாசம் டிசம்பர் வரைக்கும் உங்களை பார்ப்பார்கள். நீங்க எப்படி கூடுறீங்க ஐக்கியத்துல, எப்படி ஒழுங்கா வாரீங்களா, அதெல்லாம் பார்த்து ஜனவரி 2026 வேண்டிய உதவிகளை என்ன செய்வாங்க, கொடுப்பார்கள். சொன்னது போல மருத்துவ உதவி, பிள்ளைகள் படிக்கிற உதவி காரியங்கள், சபையுடைய சிறு சிறு கட்டுமான வேலைகளுக்காக பெரிய உதவி இல்லை, சிறிய உதவிகளை அவங்க என்ன செய்வாங்க, உங்களுக்காக செய்வார்கள். நீ டபிள்யூமோடு இணைந்திருங்க. விசேஷமாக இந்த டிஸ்ட்ரிக்டுக்கான தலைவரோடு இணைந்திருங்க. ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல அருமையான ஆபிரகாம் நானும் பல வருடங்களாக நண்பர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இணை வழியாத சகோதரர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். என்ன, அவர் கொஞ்சம் கருப்பா இருப்பார், நான் சிவப்பு, அவ்வளவுதான். அவர் சொல்லுவார் அடிக்கடி, எனக்கு கலர் தான்ப்பா மாறி இருக்கிற, நம்ம 2 1 அப்படிம்பார். உடன்பிறா சகோதரர் அப்படிம்பார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஐக்கியத்தை அவர்கள் கூட இந்த நாள் வரைக்கும் அந்த ஐக்கியத்தை தொடர கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம தொடர்ந்து இந்த ஐக்கியத்தை என்ன செய்யணும், நீங்க அந்த 7 லீடர்ஸும் சேர்ந்து இணைந்து அதை என்ன செய்யணும், ரன் பண்ணி கொண்டு வாருங்கள். ஸோ இன்னைக்கு ஒரு மரணம் என்று சொல்லி போட்டுருந்தாங்க, குரூப்ல போட்டுருந்தாங்க, பார்த்தேன். ஆனாலும் வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சில வார்த்தைகளை உங்களுக்காக ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா டபிள்யூல மூலமாக தமிழ்நாட்டில் 4500 ஊழியர்கள், 4700க்கு மேல ஊழியர்கள் இணைந்திருக்கார் இந்த குழுவோடு கூட. அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா. ஸோ நீங்கள் இந்த மாவட்டத்தில் இணைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரிய காரியம். அருமையான எபனேசர் ஐயா இருக்கிறாங்க. அவங்க இந்த பகுதியில் ஊழியம் செய்தாலும் அவங்க கடலூர் மாவட்டத்துக்கு அவரை நாங்கள் என்ன செய்கிறோம், தலைவராக நியமித்துக்கிறோம். ஏற்கனவே அவங்க கடலூர் மாவட்டத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். ஸோ அவர்களை நாங்கள் ஏற்படுத்தி அவங்க ஒரு மாதம் போன மாதம் நடத்தினார்கள் கூட்டங்கள். இந்த மாதம் நடத்துவார்னு நினைத்துக்கிறேன். இப்போதான் டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க. கர்த்தர் அவருடைய ஊழியை ஆசீர்வதிப்பாராக. நம்ம டபிள்யூடைய தரிசன பாடலை மட்டும் நான் என்ன செய்யறேன், நான் பாட விரும்புகிறேன். உலக அப்போஸ்தல ஊழிய தரிசனம், உலக அப்போஸ்தல ஊழிய தரிசனம், தேசங்களில் சுவிசேஷ ஒளி ஏற்றிடுவீரர்கள் நாங்களே, தேசங்களில் சுவிசேஷ ஒளி ஏற்றிடுவீரர்கள் நாங்களே, தரிசனம் எங்கள் தரிசனம், வாம் தரிசனம், தரிசனம் எங்கள் தரிசனம், வாம் தரிசனம், ஊழிய தரிசனம், ஊழிய தரிசனம், தேசங்கள் பாழாய் போனதே, தேடுகிறார் ஒரு மனிதனை, தேசங்கள் பாழாய் போனதே, தேடுகிறார் ஒரு மனிதனை, பிறப்பினில் இப்போ சுவரை அடைப்போ, தேசத்துக்காக சுவரை அடைப்போம், தேசத்துக்காய் ஜெபித்திடுவோம், தரிசனம் எங்கள் தரிசனம், திறப்பினில் நீக்கும் தரிசனம், எங்கள் தரிசனம்,
இறப்பினில் நீக்கும் தரிசனம், உலக அப்போஸ்தல ஊழிய தரிசனம், உலக அப்போஸ்தல ஊழிய தரிசனம். சங்களில் சுவிசேஷ ஒளி ஏற்றிடும் வீரர்கள் நாங்களே, தேசங்களில் சுவிசேஷ ஒளி ஏற்றிடும் வீரர்கள் நாங்களே. தரிசனம் எங்கள் தரிசனம், வாம் வாம் தரிசனம், தரிசனம் எங்கள் வாம் வாம் தரிசனம். அல்லேலூயா. நிறைய இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சரி, நம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நான் சரியான நேரத்தில் நான் முடித்து விடுவேன். இந்த பரிசுத்த வேதமானது எத்தனை பேர் நீங்க ஆழமா இதை தியானிக்கிறீங்க, படிக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த பரிசுத்த வேதமானது மிக மிக முக்கியமான 3 பேர், இந்த பரிசுத்த வேதாமத்துடைய 3 பேரை மையப்படுத்தி இந்த பரிசுத்த வேதம் பேசுகிறது. யாரை மையப்படுத்தி பேச சொல்ல முடியுமா? பிதா, குமாரன், பரிசுத்த. வேற யாராவது ஆன்சர் வச்சுக்கீங்களா? வேற யாராவது? ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவனை மையப்படுத்தி பேசுகிறது. சரி, இன்னொரு கேள்வி கேட்கட்டுமா? அப்பதான் அவங்க ஈஸியா சொல்லுவீங்க. ஒரு கதையை உருவாக்கணும் அப்படின்னா, ஒரு திரைப்படத்திலேயோ ஒரு நாடகத்திலேயோ ஒரு கதையை உருவாக்கணும்னா ஒரு 3 பேர் முக்கியமா தேவை. யார் சொல்லுங்களேன்? டைரக்டர், தயாரிப்பாளர், வேற சொல்லுங்க. கதாநாயகன், கதாநாயகி, வில்லன். ஒரு கதையை உருவாக்குவதற்கு எத்தனை பேர் தேவைப்படுது? 3 பேர் தேவைப்படுகிறது. இந்த பரிசுத்த வேதகம் என்பது ஒரு கட்டுக்கதையோ ஒரு கற்பனை கதையோ அல்ல. தேவ மனிதர்களால் தேவ ஆவியில் நிரப்பப்பட்டு எழுதப்பட்ட ஒரு பரிசுத்த ஒரு வேதாகமம். ஒரு கதையை அமைப்பதற்கு 3 பேர் மிக மிக அவசியம். அதே போல இந்த பரிசுத்த வேதாகமம் 3 பேரை மையப்படுத்தி பேசுகிறது. கதாநாயகனாகிய தேவனை குறித்தும், கதாநாயகியாகிய மனுஷனை குறித்தும், வில்லனாகிய சாத்தானை குறித்தும் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்படித்தானே? நீங்கள் நானும் யாரு? மணவாட்டி, அதாவது கதாநாயகி. நாம தான் கதாநாயகி. நம்முடைய திருமணம், ஆட்டுக்குட்டியாவுடைய திருமணம் பரலோகத்தில் என்ன செய்ய போகிறது? நடக்க போகிறது. அங்கே நடப்பதற்காக, மணவாளனை சந்திப்பதற்காக மணவாட்டியாகிய கதாநாயகியாகிய நாம் இந்த உலகத்தில் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்துல என்ன பண்ணிருக்கிறோங்க? நம்ம ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். ஆனா வில்லன் என்ன பண்ண தெரியுமா? நாம் ஆயத்தமாகாதபடிக்கு நம்முடைய அலங்காரங்களை, நம்முடைய தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தை, தேவனோடு கூட பேசுகிற அந்த காரியங்களை, ஜபங்களை அவன் என்ன செய்யலாம் தெரியுமா? அவன் ஆண்டோடு கூட இருக்க உறவுகளை தடை செய்து கொண்டு இருக்கிறான். எப்படி இந்த மணவாட்டியை நீங்க சினிமால பாத்தீங்கன்னா, கதாநாயகனும் வில்லனோ அந்த கதாநாயகியை அடைவதற்கு நீ அந்த காலத்துல பார்த்திருப்பீங்க. இப்ப பார்க்கலாம் தெரியல, அந்த காலத்துல பார்த்திருப்பீங்க. ஒரு கதாநாயகியை அடைவதற்கு இந்த கதாநாயகனும் வில்லனும் போட்டி போடுவாங்க. அந்த கதாநாயகன் தோக்குற மாதிரியே இருக்கும். ஆனா கடைசியில என்ன பண்ணுவா தெரியுங்களா? கதாநாயகன் என்ன செய்வா தெரியுமா? என்ன செய்வாரு? ஜெயிப்பார். மணவாட்டியாக நாம்
அந்த கர்த்தருக்குள் ரட்சிக்கப்படுவதற்காக ஒரு காலத்தில் நாம் சாத்தானுக்கு அடிமைப்பட்டவர்களாக, பிசாசுக்கு அடிமைப்பட்டவர்களாக, அவனுக்கு ஏற்ற நாயகிகளாக நீங்கள் நானும் என்ன செய்தோம்? வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனா மணவாளனாகிய இயேசு, கதாநாயகிய தேவன் உங்களுக்கா எனக்கா தன் ஜீவனையே கொடுத்து இந்த மணவாட்டியாகிய கதாநாயகிய உங்களை என்னைய மீட்டு அவருடைய திருச்சபையை நாட்டி வைத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும்? எதுக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம்? மணவாளனை சந்திப்பதற்கு. மணவாட்டியாகிய நீங்கள் நானும் ஆயத்தமாய் கொடுக்கிறோம். ஆனா பிசாசு நீங்கள் நானும் ஆயத்தமாகபடிக்கு நமக்கு தடைக்கற்களை உண்டாக்கி கொண்டிருக்கிறான். அதான் ஆண்டவர் உலகத்தில் போராட்டம் உண்டு என்று சொல்லியிருக்கிறார். என்ன போராட்டம்? மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியோடும் பிசாசுகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. அவனை எதிர்க்கும்படியாக சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஒரு நாள் இயேசு வருவார், மணவாளன் வருவார், மணவாட்டிய உங்களை என்னையும் சந்திக்கும்படியா வருவார். நீ வில்லனுக்கு அடிமை ஆயிட்டியா, இல்லை வில்லனுக்கு எதிர்த்து போராடி அந்த கிருபைகளை இழந்து போன கிருபைகளின் பலத்தையும் ஆசீர்வாதங்களையும் நீ பெற்றுக் கொண்டிருக்கிறாய் என்பதை அவருக்கு அந்த நாளிலே கண்டுகொள்ளுவார். அவர்களுடைய வேலைப்பாடு அந்த நாளிலே வெளிப்படும் என்று சொல்லியிருக்கிறார். சோ நம்ம அந்த சத்தியத்துக்குள்ளாக நான் என்ன செய்யல, போகல. ஒரு சின்ன ஒரு கேள்வியோடு கூட ஆரம்பிப்போம். எப்படி இருக்கீங்கன்னு தான் ஆரம்பிச்சேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்ப அந்த பரிசுத்த வேதாகமம் யாரை மையப்படுத்தி பேசுகிறது? தேவனை குறித்தும் மனிதனை குறித்தும் சாத்தானை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியிலே வந்து விட்டான் சாத்தான் ஏவாளையும் ஆதாமையும் வஞ்சிப்பதற்கு. அங்கே ஒரு வாக்குத்தத்தை பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்து விட்டார். சோ நீங்கள் நானும் இந்த உலகத்துல வாழும்போது நம்முடைய சபையை மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்பதற்கு கற்புள்ள கன்னிகளாகிய அதை தேவனுக்கு ஏற்ற ஒரு மணவாட்டி திருச்சபையாக ஆண்டவருக்கு முன்பாக என்ன செய்யணும்? நிறுத்த வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சோ சிறிய ஒரு ஆலோசனையோடு கூட நான் என்ன செய்யறேன், நான் முடிக்கலாம் அப்படின்னு நினைத்துக்கிறேன். ஏன்னா பாஸ்டர் 1 காலத்துல முடிச்சு அந்த டெத்துக்கு போகணும் ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு, போறாரா எனக்கு தெரியல. 1 காலத்துல முடிச்சிருக்கான்னு சொல்லியிருக்கிறாரு. அது சிறிய ஆலோசனை உங்களுக்கு நான் ஊழியக்காரர்களாக நீங்கள்லாம் வேதத்தை கற்று தெரிந்தவர்கள், நல்லா வேதத்தை ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறீங்க. சோ நானும் அவனுடைய கிருபையினால ஒரு 1189 அதிகாரத்தையும் என்ன செய்யறேன், ஆராய்ச்சி பண்ணி வைத்திருக்கிறேன். சோ ஆகவேதான் நான் உங்களுக்கு மத்தியில் என்ன செய்யறேன், நான் பேசுறேன். முதலாவது ஊழியக்காரர்களுக்கு தலைப்பு என்னன்னா, ஊழியக்காரருக்கு சொல்ல வேண்டிய ஆலோசனை. நான் சொல்ல வேண்டிய ஆலோசனைய சில காரியங்களை சொல்றேன். ஊழியக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா அழைப்பு என்பது அனைவருக்கும் ஊழியக்காரர்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஆண்டவர் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு படிகள் இருக்கிறது. தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே, எதுக்கு முன்பாகவே? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உங்களையும் என்னையும் ஆண்டவர் முன் அறிந்திருக்கிறார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் முன் அறிந்திருக்கிறார். ஏன் முன் அறிந்திருக்கிறார் என்று சொன்னால், குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்முடைய மூத்த சகோதரரா இருக்கிறான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றும்படியாக இருக்கும்படியாக உலக தோற்றத்துக்கு முன்பே யாரை முன் அறிந்தாரோ அவர்களை ஒரு நாள் ஒரு நேரங்கள் வரும்போது தாயின் கருவிலை என்ன செய்யாரா முன் குறித்தார். நான் சொல்றது ரோமர் அதிகாரத்துல 8ஆம் அதிகாரத்துல இருக்கிறது. ஓகேங்களா? நீங்க அங்க போக வேண்டாம், இனி பாருங்க. அப்போ யாரை முன் அறிந்தாரோ தாயின் கருவிலை அவரை என்ன செய்யாரு தேவன் முன் குறிக்கிறார். புரியுதுங்களா? நான் ஒரு இந்து குடும்பத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்டவன். எங்க வீட்டுல ஒரு சாபம் இருந்தது. எங்க தாத்தா சாராயம் வாங்கி மருந்து குடிச்சு செத்து போயிட்டாரு.
எங்க அப்பா சாராயம் வாங்கி வந்து அவரும் மருந்து கொடுத்து செத்து போயிட்டாரு. நான் என்னுடைய 18ஆவது வயதுல இந்த உலகத்துல என்ன வாழ்றது, செத்துடலாம் அப்படிங்கிற ஒரு இது மருந்து குடிச்சாச்சு. 5 நாள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு நான் ஒரு ஊழியக்காரனா நிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அதான் சொன்னேன் இல்லையா, யாரை உலக தோற்றத்துக்கு முன்பாக யாரை முன்னறிந்தாரோ அவளை தாயின் கற்பத்திலே ஆண்டவர் முன்குறிக்கிறார். அதான் எரேமியா சொல்வாரு, என்ன தீர்க்கதரிசியாய் தாயின் கருவிலே என்ன செய்யாரு ஆண்டவரு முன்குறித்தார் அப்படிங்கிறார். அப்ப யாரை முன்குறித்தாரோ ஒரு நாள் ஒரு நேரம் பாருங்க, நான் 19 வயசுல காப்பாற்றப்பட்டு சென்னைக்கு வந்தேன். அங்க சென்னைக்கு வரும்போது தான் என்ன செய்யணும், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அப்ப யாரை முன்குறித்தாரோ அவர்களை என்ன செய்ய தெரியுமா, அழைத்திருக்கிறார். அப்படிதான் பரிசுத்த வேதம் சொல்கிறது. அழைக்கிறார். எல்லாரையும் அனைவரும் தேவனுடைய யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கார்களோ அவர்கள் அனைவரும் தேவனுடைய வேலையை, தேவனுடைய ஊழியத்தை அவர்கள் செய்யலாம். என்ன வேலை செய்யலாம் தெரியுமா, சுவிசேஷம் என்ற ஒரு வேலையை நீங்கள் நானும் செய்யலாம். அனைவருமே செய்யலாம், ரட்சிக்கப்பட்ட அனைவரும் செய்யலாம். ஆனா பைபிள் சொல்றது, யாரை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறார். பாருங்க, அந்த அழைப்புல ஒருத்தர் நன்றாக அந்த வேலையை செய்து கொண்டே இருக்கும்போது, ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது அந்த அழைப்புல ஆண்டவர் நிச்சயமா அவர்களை தெரிந்து கொள்கிறார். அழைப்பு என்பது 2 வகைப்படும். ஒன்று பொதுவான அழைப்பு. நான் சொன்னது இல்லையா, பொதுவான அழைப்பு அப்படின்னா எல்லாருமே சுவிசேஷம், யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டார்களோ அவர் அனைவருமே சுவிசேஷம் சொல்லலாம். அது நம்மேல் விழுந்த கடமை. ஓகேங்களா? இன்னொரு அழைப்பு இருக்குது. அது என்ன அழைப்பு அப்படின்னா விசேஷ அழைப்பு. ஆரோனை போல அழைக்கிற, ஊழியத்துக்கு அழைக்கிற விசேஷ அழைப்பு. இது யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? அந்த அழைப்பு, இந்த அழைப்பு யாருக்கு கிடைக்கும் தெரியுங்களா? யாரு உண்மையாக அழைக்கப்பட்டு சிறு சிறு ஊழியம், நீங்கெல்லாம் ஒரு எடுத்த உடனே பெரிய ஊழியக்காரரா வரல. ஏதோ ஒரு சபையில இருந்து ரட்சிக்கப்பட்டு, ஒரு பாஸ்டர்களை இருந்து ரட்சிக்கப்பட்டு என்ன செய்யுங்க, ஞானஸ்நானம் எடுத்து என்ன செய்யுங்க, ஊழியத்துக்கு வந்திருக்கீங்க. அப்படித்தானே ஐயா? அப்படித்தான் வந்திருக்கீங்க. அப்ப அந்த பாஸ்டரோடு இணைந்து இருக்கும் போது நீங்க என்ன செய்வீங்க, சிறு சிறு வீட்டு ஜப கூட்டங்கள், உபாச ஜப கூட்டங்கள், ஒரு சிறுவர் ஊழியம், ஒரு எங்கேயோ பாஸ்டர் போ சொல்றாரு, அந்த ஊழியத்துக்கு போய் பாட்டுவாங்க, சந்திங்க அடிக்கும்போது அந்த சின்ன சின்ன பொறுப்புல நீங்க உண்மையா இருந்தீங்க இல்லையா, உறுதியா அந்த பொறுப்புல உறுதியா செய்து நேர்த்தியா செய்து முடிச்சீங்க இல்லையா அந்த வேலையை, அந்த வேலையை பார்த்துதான் ஆண்டவர் என்ன தெரியுமா, அந்த பொதுவான அழைப்புல இருந்து விசேஷ அழைப்பாக ஆண்டவர் அழைக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்களா ஐயா? ஹல்லேலூயா. அப்ப நம்ம எல்லாரும் அங்க வந்திருக்க அனைத்து தேவ ஊழியர்களும் விசேஷ அழைப்பை பெற்றவர்கள். அந்த பொதுவான அழைப்பிலிருந்து விசேஷமாய் ஆண்டவர் உங்களை இனி தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த சின்ன சின்ன ஊழியத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகத்தின்படி, நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வரத்தின்படி, நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த தாளந்தின்படி அந்த ஊழியத்தை நீங்க வெற்றியாக செய்து முடித்ததுனாலதான் இந்த கனமான ஊழியத்தை உங்களை நம்பி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்ப ஊழியத்துக்கு என்ன தேவைங்க? நமக்கு சொல்லுங்க, என்ன தேவைங்க? சத்தமா சொல்லுங்க, என்ன தேவை? அழைப்பு மிக மிக அவசியம். அழைப்புல 2 சொல்லிட்டேன். ஒன்று பொதுவான அழைப்பு, ரெண்டாவது விசேஷ அழைப்பு. அல்லேலூயா. ஊழியக்காரனாலே இன்னைக்கு என்ன ஆச்சு? 2வது சொல்றேன். முதல் அழைப்பை பத்தி பேசிட்டேன். 2வது என்ன செய்யறேன் சொல்லுகிறேன். ஊழியக்காரன் அப்படின்னா என்ன தெரியுமா? அவங்க யாரு அப்படின்னா வேலைக்காரன். அவங்க யாருங்க சொல்லுங்க, அவங்க யாருங்க? வேலைக்காரன். இந்த ஐயா சொன்னா 2 கொம்பு முளைச்சா, அதெல்லாம் முளைக்க கூடாது. 2 கொம்பு முளைக்க கூடாது. ஊழியக்காரனுக்கு 3 கொம்பு முளைக்க கூடாது. ஊழியக்காரன் சொன்னால் ஒரு வேலைக்காரன். யாருக்கு வேலைக்காரன்? தேவனுக்கு முதலாவது நீங்கள் நானும் ஒரு வேலைக்காரன். பவுல் சொல்ற, நான் அடிமை என்கிறாரு. நான் யாரு? அடிமை என்கிறாரு. நான் பிரதான பாவி அப்படிங்கிறாரு. அவருக்கு எங்கேயும் 2 கொம்புலாம் முளைக்கல. ஒரு ஊழியக்காரனுக்கு கொம்புலாம் முளைக்க கூடாதுங்க. நீங்கள் நானும் ஒரு சபை, திருச்சபை மேல அதிகாரம் செலுத்தவோ ஆளுகை செலுத்தவோ அல்ல. நீங்கள் நானும் அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு இடம், சாத்தானோட அதிகாரம் செலுத்த வேண்டும், சாத்தானோடைய ஆளுகை செய்ய வேண்டும். அவன் ஆளுகை செய்து அந்த ஆளுகையிலிருந்து ஆத்துமாக்களை ரட்சிப்புகள் நடத்த வேண்டும் என்பது ஒரு வேலைக்காரன் தான் நீங்கள் நானும்.
இங்க நிறைய ஊழியக்காரர் என்ன பண்ண தெரியுமா? அதிகாரம் செலுத்துறாங்க சபையில. அதிகாரம் செலுத்த நமக்கு ஆண்டு அனுமதிக்கலைங்க. நான் ஊழியக்காரன் என்னாலும் பேச, நான் சொல்ல கேட்கணும் அப்படின்ட்டு விசுவாசிகளை மிரட்டி உருட்டி நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம கண்ட்ரோல்ல வைக்க கூடாதுங்க. ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டாங்களா, என்ன பண்ணோம்? ஆவியாவுடைய கரத்துல அவங்க கொடுத்துடணும். அவர் தானே கண்காணி அவர் தானே கண்காணிப்பாளர். நீங்கள் நானும் அவர் பிரதான மேய்ப்பர், நீங்கள் நானும் அவருடைய வேலை செய்யற வேலைக்காரர்கள். ஒரு ஊழியக்காரன் என்று சொன்னாலே அவன் என்ன நினைக்க தெரியுமா? உடனே என்ன நினைக்குமா? நான் சிலவங்க பாத்தீங்கன்னா அந்த செக்ரட்டரியா சொல்லுவாரு, ஒரு ஊழியக்காரர் என்ன செய்யணும்? வேலைக்காரன் நினைக்கணும். ஆனா நிறைய ஊழியக்காரர் என்ன நினைக்கிறேமா? நான் ரெவரண்டு, நான் பிஷப்பு, நான் அது சர்ச்சே இல்லை. ஆனா அவர் பிஷப் பட்டம் வாங்கி வச்சுக்காரு, 5000 கொடுத்து, போப் மாதிரி பெரிய இதெல்லாம் குல்லா வச்சு, ஒரு கோல் கையில வச்சு. ஒண்ணு கிடையாது, சபையே உருப்படியா இல்லை. ஆனா பிஷப்பு. பிஷப்புனா என்ன தெரியுங்களா? கண்காணி, அப்படிதான் பிஷப்பு. அவருக்கு என்ன செய்யணும்? ஒரு 100 சபை இருக்கணும், அல்லது ஒரு 50 சபை இருக்கணும். அந்த சபையை கண்காணிக்கிறவர்கள் தான் பிஷப் பட்டம் கொடுக்கணும். கண்டவனுக்கெல்லாம் பிஷப் பட்டம் கொடுத்து எல்லாமே நாரி கிடக்கிறது. தயவுசெய்து நீங்க யாராவது பிஷப் பட்டம் வாங்கியிருந்தேன்னா மன்னிச்சு கொள்ளுங்க, நான் உங்களை சொல்லல, நான் பொதுவா சொல்றேன். என்னையா சொல்லுங்கய்யா, நீங்க பிஷப்பா? இல்ல அதான இருக்காங்களா? சரி, அவளை வாழ்த்துவோம், ஆசீர்வாதமா இருக்கட்டும், அவளுக்கு வேலையை அவளுக்கு செய்யட்டும். ஆனா நீங்கள் நானும் இன்னைக்கு ஆண்டு உங்களுக்கு பார்த்து சொல்றாரு, நீங்கள் நானும் யார் தெரியுமா? தேவனுடைய வேலைக்காரன். அல்லேலூயா சொல்லுவோமா? வேலைக்காரன் தான் கூலிக்கு பாத்திரவனா இருக்க முடியும். வேலைக்காரன் ஆளுகை செய்யவோ அதிகாரம் செய்யவோ நம்ம முடியும். ஐயா வெளியே இருக்க ஊழியர் உள்ள வாங்க ஐயா, ஏன் அங்க இங்க அழிஞ்சிட்டு வாங்க, உள்ள வாங்க, உங்களுக்கு தானே முக்கியமா பேசிட்டு இருக்கிறோம். நீங்க வெளியே நின்று இருந்தா எப்படி? அப்ப ஊழியக்காரன் சொன்னா யாருங்க சொல்லுங்க? முதல்ல நினைக்குது வேலைக்காரன், அவ்வளவுதான். நோட்டீஸ்ல ஒருத்தர் போட்டுக்காரு, ஒரு தம்பி இருக்காரு என் குரூப், அவர் ஒண்ணுமே கிடையாது அவருக்கு. ஆனா அவரு ரைட் ரெவரண்டு, என்னெல்லாமோ என்னென்ன ரெவரண்ட் இருக்குமோ, என்னென்ன பட்டங்கள் இருக்குமோ, அவர் பட்டங்களே இந்த பேருக்கு முன்னாடி ஒரு 10 எழுத்து வருது. அது என்ன எழுத்துன்னு தெரியல. பேருக்கு முடிச்ச பிறகு அப்படியே அங்க போய் முடிஞ்சு மௌனிக்கெல்லாம் லைனா வருது. அப்போஸ்தலர், அந்த அப்போஸ்தலர், இந்த அப்போஸ்தலர், அந்த பட்டம், இந்த பிஷப்புன்னு போட்டு பயங்கரமா வருது. ரைட் ரெவரண்டு என்னங்க? நீங்க வேலைக்காரனுக்கு எதுக்கு ரைட் ரெவரண்டு? நீங்க ஒரு பாஸ்டர், நீங்க ஒரு மேய்ப்பர், நீங்க ரெவரண்டுக்கு இருக்க தப்பு கிடையாது, நான் சொல்ல வரல. பிஷப்பு பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. சத்தமா சொல்லுங்க, ஹalleluya. கரண்ட் பவர் ஆஃப் பண்ணால நமக்கு பவர் போன மாதிரி, சில ஊழியர்களுக்கு பவர் கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னா எல்லா பவர் போன மாதிரி இருக்கும். ஆனா நமக்கு அப்படி இல்லை, நாம என்னைக்கும் பவரா இருக்க வேண்டும். ஹalleluya. அப்ப ஊழியக்காரன் சொன்னா யாருங்க? நம்ம நினைக்கிறது வேலைக்காரன் தான். அந்த பாஸ்டர், ரெவரண்ட், ரைட் ரெவரண்ட், பிஷப் எல்லாம் ஓரங்கட்டி வச்சிடணும். ஓகேங்களா? அப்ப நீங்கள் நானும் யாரு? வேலைக்கு, தேவனுக்கு வேலைக்காரர். நம்முடைய எல்லா ஊழியக்காரர்களுக்கும் யார் தான் எஜமான்? மூணாவது, எல்லா ஊழியர்களும் யார் தான் எஜமான்? இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நமக்கு எப்படி இருக்கிறது? எஜமான் ஒருவர் தான் நமக்கு. அல்லேலூயா. எஜமான் யாருங்க? நமக்காய் ஜீவனை கொடுத்து நம்மை ரட்சிப்பில் நடத்தி இந்த கனமான ஊழியத்தை கொடுத்து, இது எப்படி அப்போஸ்தலர்களை ஏற்படுத்தி ஆண்டவர் கடந்து சென்றாரோ அதே போல உங்களுக்கும் என்னையும் இந்த கனமான ஊழியத்தை கொடுத்து ஏற்படுத்தியிருக்கிறார். நம்முடைய எஜமான் யாரு? இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய எஜமான் இருக்காங்களா இல்லைங்களா? நிறைய ஊழியர்களுக்கு எஜமான் நிறைய இருக்கிறாங்க. ஒரு ஸ்தாபனம் இருக்கும்போது அந்த ஸ்தாபனத்துக்கு ஒரு எஜமான் இருப்பாங்க.
ஒரு மூத்த ஊழியர்கள் இருப்பாங்க. அவருக்கு நம்ம அடங்கி இருக்க வேண்டிய தப்பும் கிடையாது. ஆனா நமக்கு அதையெல்லாம் காட்டிலும், நம்ம ஸ்தாபனத்திற்கு தலைவர்களை காட்டிலும், நம்ம ஸ்தாபனத்தில் இருக்கிற பிஷப்மார்களை காட்டிலும், நம்ம ஸ்தாபனத்தில் இருக்கிற பெரிய ஊழியர்களை காட்டிலும் அவர் எப்படி இருக்காங்க? அவர் அப்படி மேலானவர். அவர் ஒருவரை அலையிலே சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அனைவருக்கும் கிறிஸ்து ஒருவர் தான் எஜமான். அந்த நினைவுதான் நான் யார், எஜமான் யார் அப்படின்னா உடனே நான் எங்க பிஷப் ஐயா, எங்க ஐயா அலங்கக்கூடாது. நம்ம எஜமான் ஒரே ஒரு இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அலையிலே சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நாலாவது பாத்தீங்கன்னா நிறைய ஊழியக்காரங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன ஊழியக்காரன், கிராமத்துல சின்ன ஊழியக்காரன். சிலவங்க சொல்றாங்க நான் பெரிய ஊழியக்காரன். நிறைய ஒரு ஆத்மா நிறைய இருந்துச்சுன்னா, நல்ல வருமானம் உள்ள ஒரு சபையா இருந்துச்சுன்னா பெரிய ஊழியக்காரன் அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணுமே இல்லாமல் ஒரு கிராமத்துல ஊழியம் செய்யறாங்க, ஒரு பாஸ் இருக்காங்கன்னா நான் சிறிய ஊழியக்காரன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நான் சொல்றேன், சின்ன ஊழியம் ஆண்டுடைய பார்வையில் எப்படி இல்லைங்க? ஆண்டை எப்படி பிடிச்சு பார்ப்பதில்லை? எப்படி பிடிச்சு பார்ப்பதில்ல? நீ சின்ன ஊழியக்காரன், நீ பெரிய ஊழியக்காரன் அப்படின்னு ஆண்டவர் பிடிச்சு பார்க்கவே மாட்டார். அது பாலியாங்கி ஜோவா இருக்கட்டும், இல்ல ஏச் இருக்க மோகன் பாஸா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரிதான், பெரிய ஊழியக்காரன் பெரிய சபையா இருந்தாலும், நீங்கள் இந்த வேப்பனப்படியில ஏதோ ஒரு ஊர்ல ஒரு கிராமத்துல ஊழியம் செய்து கொண்டாலும் நீங்களும் ஊழியக்காரர் தான். பாலியாங்கி சர்ச்சில் 5 லட்சம் பேர் இருக்கிறாங்க, அவரும் ஊழியக்காரர் தான். அலையிலே சொல்லுவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. வெகுமானம் பரலோகத்துல வெகுமானங்கள் எல்லாம் மாறும், ஆனா ஊழியன் என்ற அந்த ஸ்தானம் என்றைக்குமே என்ன செய்யாது? மாறாது. அப்படித்தானே ஐயா? நான் சொல்றது பொய்யா உண்மையா? உண்மைங்க. நீங்க நம்மளே தாண்டிக்கிறதோம். ஐயா நான் கிராமத்துல இருந்து வரேன் ஐயா, என்ன கிராமத்துல வந்தா என்ன ஐயா, நம்ம அப்படியே நம்ம என்ன செய்யறோம்? அந்த கிராம ஊழியக்காரன் அப்படின்னு நான் கிராமத்துல தான் இருக்கிறேன். நான் ஒரு கிராமத்துல ஊழியக்காரர் தான். ஆனா எங்க சபையில இருந்து என்ன செய்யறோம்? ஒரு மிஷனரி தாங்குறோம். நாங்க அநேக ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்யறோம். சோ இப்படி நாங்கள் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா, கிராம சபைனா ஒண்ணுமே இல்லாத மாதிரியும், அது அற்பமான ஊழியக்காரன் மாதிரியும், டவுன்ல ஊழியக்காரன்னா ஒரு பெரிய ஆளு மாதிரியும், ஒரு பெரிய ஊழியக்காரர் வருமானம் நிறைய, அதெல்லாம் இல்லைங்க. ஆண்டவர் வருமானத்தை வைத்தோ, ஒரு சபையுடைய வருமானத்தை வைத்தோ, அநேக ஆத்துமாக்கள் இருக்கிற அந்த ஆத்துமாக்களை வைத்தோ ஆண்டவர் ஊழியக்காரை தரம் பிரிப்பது அல்ல. நீ கிராமத்திலே ஊழியம் செய்தால் ஊழியக்காரன், நீ டவுன்ல ஊழியம் செய்தால் நீ யாரு? தேவனுக்கு ஊழியக்காரன் தான். அலையிலே சொல்லுவோமா? அவரிடத்துல யாராவது வேற்றுமையான என்ன இல்ல, நிரந்தரம் கிடையாது. அப்படிதான் இருக்குங்க. ஆண்டவர் நல்லொரு மேலையும் அப்படியே அவர்களுக்கே நிறைய வசிக்கப்பட்ட சூரியனை உதிக்கப்பட்டாரு. ஆனா நம்ம பிள்ளை இல்ல பிரிவினை, சின்ன ஊழியன் பெரிய ஊழியன். நான் அங்கே அப்பவே இருந்து வந்திருக்கேன். எங்க அனுபவங்கள் உங்களை ஒரு பெரிய ஊழியக்காரனா தீர்மானிக்காதுங்க. நீ தேவனுக்கு அர்ப்பணிப்போடு நீ கிராமத்திலே ஊழியச்சாலும் டவுன்ல ஊழியா நீ ஊழியக்காரன் தான். அல்லேலூயா சொல்லுவோமா? அர்ப்பணிப்பு இருந்தால் போதும், ஆண்டவருக்காய் செயல்படுற வீரனாய் இருந்தால் போதும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், அதைத்தான் ஆண்டவர் விரும்புவார். தேவனுடைய பார்வையில சின்ன ஊழியன் பெரிய ஊழியன் என்று என்ன செய்தல ஆண்டவரே பிரித்து பார்க்கிறது இல்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஐந்தாவது பாத்தீங்கன்னா, கர்த்தர் உங்களுடைய அறிவு படிப்பு ஞானம் அதை வைத்து ஆண்டவர் என்ன செய்தல பிரிச்சு பார்க்க மாட்டாரு, பயன்படுத்த மாட்டாரு. அவன் நல்ல கிருபை இருக்குது, நல்ல பேச்சு திறமை இருக்கிறது, அவரை நான் பயன்படுத்துவேன். ஏங்க கருணாநிதி பயங்கரமா பேசுவாரு, பைபிள் எடுத்து பேசுவாருங்க. நம்முடைய இவரு வைகோ அவர் பயங்கரமா பைபிள் எடுத்து பேசுவாரு. அதனால அவருக்கு பெரிய இதால் சொல்ல முடியாது, அவர் வல்லமையான ஊழியக்காரர் அப்படி சொல்ல முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமா? தேவன் மனிதனுடைய அறிவை வைத்தோ, மனிதனுடைய ஞானத்தை வைத்தோ தம்முடைய ஊழியக்காரர்களை ஆண்டவர் உருவாக்க மாட்டாரு. அவர்களை பயன்படுத்த மாட்டாரு. நீங்கள் நானும் பைபிள்ல பயன்படுத்தப்பட்ட பாதத்தை பார்த்திருக்கீங்களா? பைபிள்ல பயன்படுத்தப்பட்ட பாதத்தை நீங்க பார்த்திருக்கீங்களா? மோசே யாருங்க?
அவன் சொல்றான், நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன். பவுல் யாருங்க சொல்றான், என் சரீர பலவீனமான சரீரம் பாண்டாம் அடிக்கிறாரு. பேதுரு யாருங்க, மறுதலித்து போன ஒரு மீனவன் தான், மறுதலித்து போனவன் தான். அவனையே ஆண்டவர் பயன்படுத்தவில்லையா? அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. தேவனாய் கர்த்தர் நம்முடைய பலத்தையோ நம்முடைய அறிவையோ பார்த்து ஆண்டவர் உங்களை வல்லமையா எடுத்து பயன்படுத்துவதில்லை. உங்களுடைய வாஞ்சை தேவனுக்காய் வாழ வேண்டும், தேவனுக்காய் ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை, விருப்பம், அந்த அர்ப்பணிப்பு இருந்தால் போதும். யாரையும் பயன்படுத்துவதற்கு வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்க ஐயா. ஃபேன் வரல அதான் சொல்றேன். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. மைக்கில் இல்ல அதான் சொல்றேன் அல்லேலூயா. அர்ப்பணிப்பு தான் ஆண்டவர் பார்க்கிறாரு. உங்க படிப்பையோ ஞானத்தையோ பணபலத்தையோ உங்களுடைய பதவி பலத்தையோ உங்களுடைய சுய நீதியோ ஆண்டவர் என்ன செய்யல, அவர் பார்க்கிற தேவன் அல்ல. தேவனுக்காய் வல்லமையாய் ஊழியம் செய்ய ஆத்மாந்திய வாஞ்சை விருப்பமும் அர்ப்பணிப்பு இருந்தால் போதும். யாரையும் ஆண்டவர் பயன்படுத்துவதற்கு வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அடுத்தது ஆறாவதாக ஒரு ஊழியத்துக்கு நீங்க வந்திருக்கீங்களா? எத்தனை பேர் இந்த பரிசுத்த வேதாகமத்தை ஒரு 3, 4 அல்லது 5 முறை படித்து முடித்திருப்பீங்க? 1, 2, 3, 4, 5. சோ ஒரு ஊழியக்காரர் நல்லா கவனிங்க. நீங்க யார் அப்படின்னா, நான் சொன்ன சத்தியத்தை போதிக்கிற ஒரு ஊழியக்காரர். ஒரு வேதத்தை ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையாவது என்ன செய்ய தெரியுமா? என்ன செய்யணும்? படித்து முடித்திருக்க வேண்டும். சர்ச்சில் ஒரு போட்டி வைத்தோம். 90 நாள்ல என்ன செய்யணும்? நீ பைபிள்ல 3 மாசத்துல பைபிள் யார் படிச்சு முடிக்காங்களோ அவங்களுக்கு என்ன செய்வோம்? பரிசு கொடுப்போம்ட்டு ஒரு தம்பி தான் பரிசு வாங்கி கொடுத்தாரு. 90 நாள்ல முடிக்க வேண்டும். எத்தனை நாள்ல? எல்லாரும் பயங்கரமா படிக்க ஆரம்பித்தாங்க. நான் ஒவ்வொரு வாரமும் ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பேன். படித்தீங்களா? திடீர்னு ஒரு அம்மா பேஸ்புக்ல போட்டிருந்தாங்க, முழு வேதாகமத்தையும் 7 நாட்கள். எத்தனை நாட்கள்? 5 நாட்கள் 40 நிமிஷங்கள் தெரியுமா? முழு படுக்கிறது நேரங்கள் போக கொஞ்ச நேரம் தான் படுத்திருப்பாங்க. அந்த 5 நாட்களும் முழு வேதாகமத்தையும் படித்து முடித்திருக்கிறார்கள். அது சொன்ன சபையில ஒரு அம்மா, வயசான ஒரு அம்மா இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொன்ன உடனே இன்னும் வேகமா படிக்க ஆரம்பித்தார்கள். இது ஏன் சொல்றேன்னா, 5 மணி நேரத்துல 5 நாட்களுக்குள்ளாக ஒரு அம்மா வேதத்தை படித்து முடிக்கும் என்று சொன்னால், நீங்கள் நானும் ஒரு 90 நாட்கள் ஒரு விசுவாசி ஒரு வேதத்தை படித்து முடிக்கும் என்று சொன்னால், நீங்களும் நானும் நாம் தேவனுடைய வேதத்தை என்ன செய்ய வேண்டும்? கண்டிப்பாக ஒரு ஊழியக்காரர் 3 நாட்களாவது 3 முறையாவது 4 முறையாவது என்ன செய்யணும்? முழு வேதத்தையும் படித்து முடித்திருக்க வேண்டும். எல்லாட்டும் நீங்க என்ன செய்யக்கூடாது? புல்பீட்ல ஏறக்கூடாது. படித்து முடிக்கணுங்க. நீ பைபிள் காலத்துல படிக்கிறீங்க, சந்தோஷம். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில படிக்க வேண்டும். ஏன்னா நீ படிக்கும் போதுதான் சில சத்தியங்களை ஆண்டவங்களை வெளிப்படுத்துவார். நான் பைபிள் படிக்கும் போது பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிச்சுட்டு, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அந்த இதை நான் வச்சுக்கிட்டேன். அதை படிச்சுட்டு அப்ப பிதா இது என்ன செய்தாரு? இந்த உலகத்தெல்லாம் சிருஷ்டித்தாரு. மனுஷன் பாவம் செஞ்ச உடனே குமாரன் என்ன செய்வார்? தருவேன் அப்படின்னு வாக்கு பண்ணாரு. அந்த நாட்கள் நிறைவேறும் போது ஸ்ரீலிங்கத்தில் பிறந்து இயேசு வந்தார். இப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த சத்தியங்களை நமக்கு கேட்கும் போது, வேத வசனத்தை படிக்கும் போது ஒரு புது சத்தியத்தை ஆண்டு காண்பிக்கிறார், ஆண்டு விளக்கி காண்பிக்கிறார். அப்ப என்ன செய்யணும்? ஒரு வேதத்தை ஒரு அதிகாரத்தை ஊழியக்காரர் வாசிக்கும் போது அந்த அதிகாரத்திலிருந்து ஒரு வசனத்தை ஆண்டவர் பேசுவாரு, ஒரு வசனத்தை அப்படியே படிச்சுன்னு காமிப்பார். அந்த வசனத்தை திரும்ப திரும்ப நம்ம படிச்ச வசனம் நமக்கு ஞாபகப்படுத்திட்டே இருப்பார் ஆண்டவர். அப்ப அதை என்ன செய்யணும்? உட்கார்ந்து அந்த வசனத்தை, இதுக்கு ஒத்த வசனம் எங்க இருக்கு என்ன செய்யணும்?
என்ன செய்யணும்? தேடணும். தியானிக்க கூடாது. முதல்ல என்ன செய்யணும்? ஏசாயா புஸ்தகம் 34:16 வாசிங்க. ஏசாயா 34:16. ஐயா வேகமா வாசிங்க ஐயா. இன்னொரு 5 நிமிஷம். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். இவைகளில் ஒன்றும் குறையாது. இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அவருடைய வாயிலை சொல்லிட்டு அவருடைய ஆவி என்ன செய்த? சேர்க்கும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்போ வசனத்தை எப்படி வாசிக்கணுங்க? அந்த ஆண்டவர் உணர்த்துகிற, ஆண்டவர் பேசிக்கொண்டு அந்த அதிகாரத்திலிருந்து பேசுகிற வசனத்தை என்ன செய்யணும்? அப்ப நான் ஆதியிலே தேவன் வானத்தை பூமி சிருஷ்டித்தாருன்னா தவறான ஒரு கண்ணோட்டத்துல வச்சிருந்தேன். ஆனா தேடி வாசிக்கும் போதுதான் தெரிஞ்சது. எபிரேய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. சீக்கிரமா வாசிங்க. பூமியானது ஒழுங்கின்மை. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். புதிய ஏற்பாடு. இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் கட்டினார். அவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாய் நியமித்தார். அவரை கொண்டு உலகை நிதானமா வாசிங்க ஐயா. ஐயா எப்படிங்க? யாரை கொண்டு சொல்லுங்க. யாரை கொண்டு? தேவனுடைய குமாரனை கொண்டு, இவரை கொண்டு என்ன செய்தாருங்க? சொல்லுங்க, என்ன செய்தாரு? அலையிலே சொல்லுவோமா? இவைகளை கொண்டு ஆண்டவர் உலகங்களை உண்டாக்கினார். அப்ப பிதா வச்சிருந்தாரு, இப்படிதான் உலகம் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும் சொல்லி, மரம் செடி கொடி மனிதன் எல்லாம் இப்படி இருக்கணும், வான பூமி சந்திரன் எல்லாம் இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு ஆண்டவர் திட்டம் வச்சிருந்தாரு. ஒரு என்ஜினியர் மாதிரி ஒரு பிளான் வச்சிருந்தாரு. உலகத்தை குறித்த, மனிதனை குறித்த ஒரு திட்டம் வச்சிருந்தாரு. அதை யாரை கொண்டு செய்தார் தெரியுமா? ஆவியானவர் மூலமா குமாரனை கொண்டு என்ன செய்தார்? அவைகளை அதான் பாத்தீங்கன்னா ஜலத்துல ஆழத்துல ஆவியானவர் என்ன செய்தார்? அசைவாடி கொண்டிருந்தார். அந்த பூமி ஒழுங்கின்மையா வெறுமையா இருந்த பூமியை சரிபடுத்தி கொண்டிருந்தார். குமாரன் மூலமா என்ன செய்தாரு? எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். அப்ப நான் ஒரு சத்தியம் தெரியாத வரைக்கும் எதை கண்டுபிடிச்சிட்டு இருந்தேன்? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் தேவன் எல்லாம் சொல்லுவாங்க. தேவன்னா ஏலோஹீம் அப்படிம்பாங்க. அது ரைட் தான். ஆனா நான் என்ன நினைச்சேன்? பிதாதான் இதை சிருஷ்டித்தார் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பைபிள் சொல்கிறது குமாரன் மூலமா. இன்னொரு வசனம் இருக்கிறது. கொலோசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க சீக்கிரமா. வாசிங்க ஐயா. கொலோசியர் 1:16. ஏனென்றால் யாருக்குள்ள? கிறிஸ்துவுக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படாதவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனம், பரலோகத்தில் இருக்கிற சிங்காசனங்கள் ஆனாலும் பாருங்க, சகலமும் அவரை கொண்டும், யாரை கொண்டும்? கிறிஸ்து இயேசுவை கொண்டும் அவருக்கு என்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ இது எப்படி இந்த வெளிப்பாடு எப்படி கிடைக்கும்? தேடி வாசிக்கும் போதுதான் ஆவியானவர் என்ன செய்வாரு? அந்த வசனத்தை கோர்ப்பாரு. எப்பா இந்த வசனத்துக்கு அர்த்தம் எங்க இருக்குது? இன்னொரு இடத்துல இருக்குது அப்படி காமிப்பாரு. இதுக்கு அர்த்தம் இன்னொரு இடத்துல இருக்கிறது அப்படின்ட்டு ஆண்டவன் செய்வாரு. அவர் கோர்த்து காமிக்கிற தேவன். சேர்த்து ஆவி இதை சேர்க்கும் அப்படிங்கிறார். உண்மையாவே தேவ ஆவியை நம்ம பெற்றிருந்தோம் அப்படின்னா இந்த வசனம் நம்ம என்ன செய்யும்? சேர்க்கக்கூடியதா இருக்கும். அதிலேயே சொல்லுவோமா? அப்போ ஒரு தேவ ஊழியர், ஒரு தேவனுக்கு தேவ விசுவாச பிள்ளைகளுக்கு ஒரு பிரசங்கத்தை நீங்க ஆயத்தப்படுத்துவதற்கு குறைந்தபட்சம் என்ன செய்யணும்? ஒரு 5 முறையாவது அல்லது வருஷத்துக்கு ஒரு முறையாவது தேவனுடைய வசனத்தை படித்து வைத்திருக்க வேண்டும். படித்துக்கு மட்டுமல்ல, இந்த ஒரு வசனத்தை எடுத்து அதை சேர்த்து வைக்க பழகி கொள்ள வேண்டும்.
இந்த மாடு பாத்தீங்களா, புல் மேய போகும். அதை மேய்ஞ்சிட்டு வந்து தொழுவத்துக்கு வந்து என்ன பண்ண தெரியுமா, அது மறுபடியும் அதை எடுத்து என்ன செய்யும், அந்த மேய்ஞ்ச புல்லை எடுத்து வெளியே கொண்டு வந்து அசை போட்டு கொண்டே இருக்கும். அதே போலதான் நீ தேடி வாசித்த வசனத்தை என்ன பண்ணணும் தெரியுமா? சங்கீத புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. எல்லாம் தெரிஞ்ச வசனம். கர்த்தருடைய வசனத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் தேவனுடைய வசனம் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ தேடி வாசித்த வசனத்தை என்ன பண்ணணும் சொல்லுங்க? என்ன பண்ணணும்யா? தியானம் பண்ண வேண்டும். ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் தாவீது சொல்றான, தேவனுடைய ஆலயத்தில் போகும்போது அவருடைய வசனங்களை நான் என்ன செய்யறேன்? தியானிக்கிறேன். நான் தியானிக்கும் போதுதான் எனக்குள்ள என்ன மூண்டது அப்படிங்கிறாரு, அக்னி மூண்டது அப்படிங்கிறாரு. இறைமையை சொல்றா, தேவனுடைய வசனத்தை உட்கொள்ளுகையில் அது எப்படி வருதா, எனக்குள்ள அக்னியாய் கொழுந்து விட்டு வருகிறது. எம்மாவோட சீசரோட இயேசு அந்த வேத வாக்கியங்களை விளக்கி காண்பிக்கும் போது அவங்க சொல்றாங்க, நம்ம அவர் வேத வசனத்தை விளக்கி காண்பிக்கும் போது நம்முடைய உள்ளங்கள் கொழுந்து விட்டு எரியவில்லையா? நம்முடைய உள்ளங்கள் என்ன செய்ய வேண்டும்? கொழுந்து விட்டு எரிய வேண்டும். நம்முடைய உள்ளங்கள் என்ன செய்யணுங்க? சொல்லுங்க, என்ன செய்யணும்? கொழுந்து விட்டு எரிய வேண்டும். அன்பான தேவ ஊழியர்களே, தேடி வாசித்த வசனத்தை தியானம் பண்ண வேண்டும். தியானம் பண்ண வசனத்தை என்ன பண்ணணும் தெரியுமா? வாசிப்போம். யோவான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிப்போம். பாருங்க, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் உங்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. வசனத்தை அதிகாரத்தை படிக்கணும். அதுல கொடுக்கிற அந்த வேத வசன வெளிச்சத்தை ஒரு பிளாஷ் மாதிரி லைட் மாதிரி அடிக்கும் போது அந்த வசனத்தை என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? தேடி தேடி வசனங்களுக்கு அந்த வார்த்தைக்கு அந்த வசனத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை தேடி பார்க்கணும். தேடி பார்த்த வசனத்தை என்ன செய்யணும்? தியானம் பண்ணணும். தியானம் பண்ண வசனத்தை என்ன பண்ணணும்? ஆராய்ச்சி பண்ணணும். பைபிள் சொல்லுது, நித்திய ஜீவனம் பேசுங்கல்ல. நித்திய ஜீவனுக்கு யாரு கொடுக்காரு தெரியுமா? யாரு கொடுக்கிறாரு? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் தான் எனக்கு என்ன உண்டா? நித்திய ஜீவனம் உண்டு. சில ஊழியக்காரர் சொல்லுவாங்க, ஐயோ ஆராய்ச்சி, தம்பி நீ சின்ன பையன் பண்ணி ஆராய்ச்சி எல்லாம் இறங்காத, ஆராய்ச்சியில என்ன பின்வாங்கி ஓடிடுவ. எனக்கு பைபிள் காட்சி அப்படிதான் கத்து கொடுத்தாங்க. நீங்களாம் ஊழியக்காரங்க, ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாதாங்க. எப்படி சொன்னாங்க? ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாதாங்க. ஆராய்ச்சி பண்ணா கீழே விழுந்துவீங்க. ஆராய்ச்சி பண்ணா பின்வாங்கி ஊழியத்துல ஓடிடுவீங்க. இப்படிலாம் கத்து கொடுத்தாங்க. நான் சொல்லட்டுமா? பைபிள் சொல்லுது, நீங்கள் வாசிங்க. அப்போஸ்தலர் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை காட்டிலும் நற்குண பெரேயா பட்டணத்தாருங்க எப்படி இருந்தாங்க? பெரேயா பட்டணம் மனோ வாஞ்சையாய், அது எப்படிங்க? தினந்தோறும் தினந்தோறும் வேதத்தை ஆராய்ச்சி பண்ண முடியுமா? ஆனா பெரேயா பட்டணத்தார் மனோ வாஞ்சியாய் தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறான்னு சொல்லி தெசலோனிக்கே உள்ள இருக்கிற மக்களை காட்டிலும் இவங்க ஆராய்ச்சி பண்ணிக்கொண்டே இருந்தார்கள். அவர்களை காட்டில் நற்குணம் செல்களா இருந்தார்கள். நல்ல குணம், நல்ல கனிவுள்ள வாழ்க்கை ஒரு தேவ ஊழியக்காரருக்கு தேவை அப்படின்னா நீங்கள் நானும் வேதத்தை ஆராய்ச்சி பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? தேவனுடைய வசனத்தை தேடி வாசிப்பேன்,
தேவனுடைய வசனத்தை நான் தியானம் பண்ணுவேன், தேவனுடைய வசனத்தை ஆராய்ச்சி பண்ணுவேன்னு முடிவெடுத்து போங்க. வேகமா சனிக்கிழமை உட்கார்ந்துக்கிட்டு பையில போட்டு அங்க வங்க தேடி யாராவது ஏதாவது சொல்லிக்காங்கன்னா போய் நெட்ல போய் பார்த்து அப்படிலாம் நீங்க பண்ணாதாங்க. உட்காருங்க, தேவ சமூகத்துல படிங்க.